ஓகே, நாங்கள் பேப்பர் 10 பார்த்து கொண்டிருக்கிறோம். நைட் தான் இந்த கேள்விகள் நாங்கள் பார்த்தோம், இதோட சம்மந்தப்பட்ட டாபிக் பார்த்தோம். அப்போ இதில் 2 பகுதிகள் நாங்கள் பார்த்தோம். யூனிட் 1ல் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹு தாலா வழங்கி இருக்கக்கூடிய பிரதான 3 பணிகள் இபாதத், இமாரத், ஹிலாஃபத், அது சம்பந்தமாக பார்த்தோம். அது பற்றிய அனைத்து கேள்விகளும் நாங்கள் இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். சரியானே? அதுக்கு அடுத்து நாங்கள் பார்த்தோம் 5.2 யூனிட் 5ல் 5.2 ஹுக்கூக்குல் இபாத் என்ற பகுதியில், இந்த பகுதியில் கேள்விகள் இதில் இடம்பெற்று இருக்கு. சரியான இந்த பேப்பர் 10. அப்போ இந்த ஹுக்கூக்குல் இபாத் என்ற பகுதியில் நாங்கள் ஒரு பகுதியை நாங்கள் நேற்று படித்து முடித்தோம், ஒரு தலைப்பை. அதாவது பௌதீக சூழலுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், பௌதீக சூழலுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் என்ற தலைப்பு நாங்கள் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டோம். அதோட சம்பந்தப்பட்ட கேள்வியும் நாங்கள் பார்த்தோம். இப்போ இந்த பேப்பர் 10ல் இருக்கக்கூடிய ஏனைய கேள்விகள் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டி, ஒவ்வொரு கேள்விகளும் பார்க்க வேண்டி. எனவே சில கேள்வி எல்லாத்தோடையும் தொடர்பற்ற மாதிரி மீக்கி. அப்போ நாங்கள் அந்த பகுதியை ஃபுல்லாக படிச்சிட்டோம்னு சொன்னால் எல்லா கேள்வியும் நாங்கள் ஒரே அடியாக ஈஸியாக பார்த்து முடிச்சிட்டே இல்லை. சரியானே? எனவே இந்த 5.2 நாங்கள் இப்போ பார்ப்போம். பார்த்ததுக்கு பின்னால இந்த பகுதியை நாங்கள் ஒவ்வொரு கேள்வியையும் பார்ப்போம். அப்போ 5.2 படித்து முடிச்சு எங்களுக்கு ஈஸியாகிக்கும். சரி, பாருங்க. அப்போ நாங்கள் 5.2ல ஒரு தலைப்பு நேற்று படிச்சிட்டோம், பௌதீக சூழலுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். படிச்சிட்டோம் தானே? ஓகே, சொல்லுங்க. அப்போ பௌதீக சூழலுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள், அதுல படிச்ச பாயிண்ட்ஸை சொல்லுங்க. அல் குர்ஆன்ல 121 இடங்கள்ல மரம் தொடர்பான விடயங்கள் பற்றி கூறப்பட்டுள்ளது. ஓகே, வேற? போரின் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க கூறியிருக்காங்க, பேரிச்சம்பழம் உட்பட பேரிச்சம்பழ மரம் உட்பட எந்த மரங்களையும் வெட்டக்கூடாதுன்னு. ஓகே, அடுத்தது. நபிகள் அவர்கள் மறுநடிகையை பற்றி முன்வைத்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநடிகையை ஊக்குவித்து பல ஹதீஸ்களை முன்வச்சிருக்கேன். மரநடுகையை ஊக்குவித்துள்ளார்கள், அது பல ஹதீஸ்களில். சரி, வேற? பௌதீக சூழலை மாசடையாமல் தடுப்பது மனிதனுடைய கடமையாக்கி. வேற? பௌதிக வளங்களை பேணி பாதுகாக்கிறது இமாரத் தொடர்பாக பணி இடம்பெறுது. ஓகே, அப்ப இப்படியாக நாங்க, இது கடைசி தலைப்பு தான். இது இந்த 5.2ல கடைசி தலைப்பு. அதுக்கு முந்தி நிறைய விடயங்கள் இருக்கு. போன நேற்று கிளாஸ்ல நான் பேசி காட்டேன். அப்ப பௌதிக சூழலுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள்ல முதலாவது அது இமாரத் பணி என்ற அடிப்படையில முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணியாக இருக்கு. இமாரத்தோட சம்பந்தப்பட்டது, என்ன வளப்படுத்தல் சம்பந்தப்பட்டது. இந்த இபாதத், இமாரத், ஹிலாஃபத்தை பத்தி எக்ஸ்ட்ரா சில எம்சிக்யூ கேள்விகள் இருக்கிற பிடிஎஃப் ஒன்று நான் குரூப்ல போட்டேன். செஞ்சு பார்த்தேன். அதை நேற்று படிச்ச அந்த டாபிக்குரிய பேப்பர் ஈஸியா இருந்துச்சா? செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சா? ரைட். அப்ப அந்த பகுதியில் எப்படி எம்சிக்யூ எஸ்ஐ கேள்வி வந்தாலும் செய்ய இயலுமா? என்ன மாதிரி சொல்லுங்களேன், மற்றவங்களும் செய்ய இயலுமா? அந்த எஸ்ஐ கேள்வி, எஸ்ஐ கேள்வி ஒன்று தந்தனே, அது நான் நினைக்கிறேன் நீங்க செய்ய, சிலர் செஞ்சிக்கலாம், செய்ய உங்களுக்கு டைம் கிடைச்சிருக்காது என்று சொல்லி. ஏன்டா நைட் கிளாஸ் முடிஞ்சு அப்ப காலையில எல்லாரும் ஸ்கூல் விஷயத்துல பிஸியா இருந்திப்பேன். இப்ப திரும்ப கிளாஸ். அப்ப சிலர் செஞ்சிருக்கலாம், செய்யாதவங்க அதை டைம் எடுத்து செய்யுங்க இன்ஷா அல்லாஹ்.
அப்ப பௌதிக சூழல் நிறைவேற்ற வேண்டிய கடமையில முதலாவது பாயிண்ட், இது இமாரத் பணி, எனவே கட்டாயம் நிறைவேற்றணும். இரண்டாவது, மனித மற்றும் உயிரினங்கள வாழ்வை மேம்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக சூழல் காணப்படுது. எனவே சூழலுக்குரிய கடமையை நிறைவேற்றப்படணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 172 இடங்கள்ல மரத்தோட தொடர்பான விஷயங்களை பேசியிருக்கிறார். அப்ப இப்படி இந்த அளவுக்கு சூழல் விவகாரத்துக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. அப்ப அது சம்பந்தமான விளக்கம் படிச்சோம். மரநடுகையை ஊக்குவித்து இஸ்லாம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களை முன் வச்சிருக்கிறான். எனவே இதுவும் சூழலுக்குரிய கடமை நிறைவேற்றப்படணும் என்றதை எடுத்துக்காட்டுது. ஐந்தாவது, யுத்த சந்தர்ப்பத்துல கூட அல்லாஹுடைய மார்க்கம் மேலோங்கணும், கலிமா மேலோங்கணும் என்று சொல்லி போராடக்கூடிய சந்தர்ப்பத்துல கூட மரம், சும்மா இருக்கிற மரங்களை வெட்டுறதுக்கு எரிக்கிறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தனது படைக்கு அப்படித்தான் உபதேசம் செஞ்சுக்கிறாங்க. நபியா அவங்க உபதேசம் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பின்னால வந்த கலீஃபாக்கள் உபதேசம் செஞ்சுக்கிறாங்க. சும்மா இருக்கிற மரங்களை வெட்ட இயலாது. அதே மாதிரி பௌதிக சூழல் மாசடைவை தடுப்பது அனைவருடைய கடமையாகவும் இருக்கு. அப்ப இந்த கடமையை யாராச்சும் மோசடி செஞ்சு அவரும் பாவிதான். இப்படி 6 பாயிண்ட்ஸ்ல படிச்சோம் பௌதிக சூழலுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை. இது கடைசி, சரியா? இது கடைசியா வார தலைப்பு. ஆனா நேற்று நாங்க படிச்சு முடிச்சோம். என்றது அந்த ஃபர்ஸ்ட் வந்த கேள்வியோட சம்பந்தப்பட்ட விஷயம் இதுக்குள்ள இருக்கின்றதால இப்ப நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த பகுதியை கொஞ்சம் பார்ப்போம். அப்ப உங்களுக்கு அந்த கேள்வியை செய்யறதெல்லாம் கொஞ்சம் ஈஸி ஆயிடும். அப்ப இதுல பாருங்க, யூனிட் 5ல இபாதா பற்றிய பாடம். அப்ப இபாதாவை பல அடிப்படைகள்ல, பொதுவாக அமல்களை பல அடிப்படையில பிரிக்கலும் வகைப்படுத்தலும். நீங்க யூனிட் 2ல படிச்சிருப்பீங்க. நாங்க படிச்சிருக்கிறோம் கிளாஸ்ல, இந்த பேமெண்ட் கிளாஸுக்கு வரவங்க தெரியும். யூனிட் 2ல அமல்களை 3 அடிப்படையை கொண்டு வெவ்வேறு விதமாக வகைப்படுத்தினோம். யாருக்கு சொல்லும் அமல்கள் அந்த வகைப்பாட்டு? பொருள் அடிப்படையில். சரி, சொல்லுங்க, எந்த அடிப்படையில? பொருள் அடிப்படையில். பொருள் அடிப்படையில. பொருள் அடிப்படையில விளங்கல் நீங்க சொல்றது. செல்வம். எப்படி வகைப்படுத்துற பொருள் அடிப்படை? நோக்கத்தின் அடிப்படையில். விளங்கல்ல. பொருள் அடிப்படையில செல்வம் அடிப்படையில ஜகாத், சதகா, ஹஜ் என்று. நான் அந்த வகைப்பாடு கேட்கல. பிரதானமாக அமல்களை 3 அடிப்படைகளை கொண்டு வகைப்படுத்து. என்னென்ன நாங்க படிச்ச யூனிட் 2ல? சரி, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா பிரதானமாக 3 அடிப்படையில. முதலாவது யாருக்காக? சரி சரி, நீங்க சொல்ற எல்லாம் இருக்கட்டும். நான் யூனிட் 2ல படிச்சது தான் கேட்டேன். யாருக்காக அந்த அமல் செய்யறோம் என்ற அடிப்படையில வகைப்படுத்தலாம். இதை முதலாவது யாருக்காக செய்யறோம் என்ற விஷயத்துல அமல்களை வகைப்படுத்தலாம். சரியா? அடுத்தது இன்னொரு வகைப்பாடு இருக்கு, யாரு செய்யணும், யாருக்காக செய்யற என்ற அடிப்படையில் வகைப்படுத்தலாம். அந்த அமலை யாரு செய்யணும் என்ற அடிப்படையில் வகைப்படுத்தலாம். சரியானே? இன்னொரு வகைப்பாடு இருக்கு, நோக்கத்தின் அடிப்படையில். அது யாருக்காக செய்யணும், யாரு செய்யணும், அடுத்து அந்த அமல் யாருடைய விடயத்தில் செய்யப்படுது என்ற அடிப்படையில். யாருடைய விடயத்தில், இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு விளவும், வெயிட் பண்ண சொல்றது. யாருடைய விடயத்தில் ஒட்டுமொத்தமாக அமலை வகைப்படுத்தி. சரியானே? உங்களுக்கு குழப்பமா இருந்தா யூனிட் 2 பாருங்க, பேஜ் நம்பரை சொல்றேன்.
தெரியும் ஈமான் அமல் அஹ்லாக்கு இடையிலான தொடர்பு என்று சொல்லி ஒரு பாடம் உண்டு தெரியுமா உங்களுக்கு யூனிட் 2ல சரி ஈமான் அமல் அஹ்லாக் யூனிட் 2ல 2.2 ஈமான் அமல் அஹ்லாக் இடையிலான தொடர்பு என்ற பகுதியில இந்த அமல் ஈமான் அமல் அஹ்லாக் என்பவற்றுக்கு இடையிலான தொடர்பு என்ற பகுதியில் அமல் சம்பந்தமாக விரிவாக பேசுறாங்க அதுலதான் அமல் என்றா என்ன அமல்ல வகைப்பாடுகள் என்ன என்ற விஷயம் தெளிவாக பேசப்பட்டிருக்கு அப்ப இந்த இடத்துல இந்த அமல் என்ற ஹெட்லைன் வரும் இதுல இந்த இடத்துல அமல் என்ற ஹெட்லைன் வரும் பேஜ் நம்பர் 32 தேவைப்படாம எடுத்து ஹெட்லைன் போடுவோம் அப்ப உங்களுக்கு படிக்க டைம் ஈஸியா இருக்கும் அமல் சம்பந்தமாக இதுல பாருங்க அமல நோக்கத்தின் அடிப்படையில வகைப்படுத்தல் உங்களோட சிலபஸ் இருக்கிறது தான் நான் கேட்கிறேன் இல்லாத ஒன்றையும் கேட்கல நோக்கத்தின் அடிப்படையில் எக்ஸாம்ல கேள்வி இருந்தா நீங்க இப்படித்தான் ஆன்சர் எழுதணும் எங்களுடைய ஸ்டைலுக்கு எழுதியலாது இஸ்லாமிய ஷரியத்தில் அனைத்து அமல்களும் அவை செய்யப்படுகின்ற நோக்கத்தின் அடிப்படையில இபாதாத் முஆமலாத் இபாதாத் எல்லாம் உண்டுதான் இபாதாத் முஆமலாத் என்று சொல்லி வகைப்படுத்தல் அப்ப நோக்கத்தின் அடிப்படையில் என்னென்ன வகைப்படுத்து எப்படி வகைப்படுத்துற இபாதத் முஆமலா ரைட் யாருக்காக என்று போட்டேனே அதை நோக்கத்தின் அடிப்படையில் மாத்துவோம் நோக்கத்தின் அடிப்படையில் 2 வகைப்படுத்தியும் அமல்களை ஒன்று இபாதாத் அடுத்தது முஆமலாத் சரியானே அடுத்தது இது நோக்கத்தின் அடிப்படையில் வகைப்படுத்துது அதாவது நோக்கம் என்ற என்னண்டா இந்த அமல் நாங்க எந்த நோக்கத்துல செய்யறோம் எங்கட தேவைகளை நிறைவேற்றத்துக்கு செய்யறது முஆமலாத் அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் நாடி செய்யறது இபாதத் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் நாங்க தொழில் செய்யறோம் தொழில் செய்யறது யாருக்காக தொழில் செய்யறதுக்கு நோக்கம் என்ன நாங்க எங்கட தேவையை நிறைவேற்றதா அல்லாஹுக்காகயா எங்கட தேவையை நிறைவேற்ற அப்ப நீங்க சொல்லுங்க தொழில் எதுக்குள்ள வரும் முஆமலாத்துல வருமா இபாதத்துல வருமா அப்ப தொழில் முஆமலாத்துக்குள்ள வரும் ஈஸியா விளங்குறதுக்கு தான் சொல்றேன் இப்படி ஒவ்வொன்றா முஆமலாத் ஏனென்றா தொழில் செய்யற நோக்கம் எங்கட தேவையை நிறைவேற்றுது இப்ப சொல்லுங்க ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கிறார் தொழுகை இபாதத்தா முஆமலாத்தா தொழுகை ஏனென்றா இது அல்லாஹ்வுடைய திருப்தி எதிர்பார்த்து மட்டும் செய்யப்படக்கூடியது அதாவது இபாதத் என்றா புனிதத்துவம் வாய்ந்த அனைத்து வணக்க வழிபாடு அதாவது முஸ்லிம்கள் மட்டும் தான் செய்வாங்க தொழில் இப்ப முஆமலாத்தை பாருங்க எல்லாரும் செய்வான் ஆனா எங்களுக்கு தனி ஸ்டைல் உண்டிக்கும் நாங்க செய்யறதுக்கு நாங்க நினைச்ச மாதிரி செய்ய மாட்டோம் எல்லாரும் செய்யறதுதான் நாங்க செய்யறதுக்கு ஒரு தனி ஸ்டைல் உண்டிக்கு திருமணம் எல்லாரும் செய்வாங்க ஆனா எங்களுக்கு ஒரு தனி ஸ்டைல் திருமணம் செய்யுது தொழில் எல்லாரும் செய்வாங்க ஆனா எங்களுக்கு ஒரு தனி ஸ்டைல் ஆனா இபாதாத்துகள் என்றது என்னண்டா முஸ்லிம்களாகிய நாங்க மட்டும்தான் செய்வோம் தொழுகை குர்ஆன் ஓதுறது அடிப்படை வணக்க வழிபாடுகள் நோன்பு ஜகாத் ஹஜ் திக்ர் செய்யறது அப்ப இதெல்லாம் அந்நிய மதத்தவர்கள் செய்வாங்களா இல்ல இதைத்தான் சொல்ற இபாதாத் என்று சொல்லி எனவே இது அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் நாடி செய்யப்படக்கூடிய ஒன்று அதான் நோக்கத்தின் அடிப்படையில் அப்ப நோக்கம் அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டும்தான் ஆனா முஆமலாத் சொல்லுங்க அப்ப நம்ம தொழுதுட்டு அல்லாஹ் துஆ கேக்குறோம் அப்ப அது இபாதாக்குள்ள வருமா முஆலமத்துக்குள்ள வருமா அதுவும் இபாதத் தான் இபாதத் தொழுகை துஆ திக்ர் எல்லாம் இபாதத் புனிதத்துவம் வாய்ந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் இபாதத் தான் இப்ப நீங்க சொல்லுங்க திருமணம் எதுக்குள்ள வரும்
இதுல குழம்புறது திருமணம் எங்கட தேவையை நிறைவேற்றுறதுக்காக நாங்க செய்யறோமா அல்லாஹுடைய திருப்திக்காக செய்யறோம்? எங்கட தேவை நிறைவேற்ற பொதுவாக ஒரு முஸ்லிம் எல்லாம் அல்லாஹுடைய திருப்திக்காகத்தான் செய்யற, அல்லாஹுடைய திருப்தியை பெறதுக்காக தான். அது பொதுவான விதி, அது பொதுவான விதி. நாங்க சாப்பிடுறதுல இருந்து நாங்க குளிக்கிறது, நாங்க ஆடை அணிகிறது, நாங்க படிக்கிறது எல்லாம் அல்லாஹ்ட திருப்தியை பெறதான் நாங்க செய்யறோம். அது பொதுவான விதி, சரியானே? இது அடிப்படையில பார்க்கும்போது இது எங்கட தேவையை நிறைவேற்றத்துக்கா அல்லாஹுடைய திருப்தியை மட்டும் பெறதா என்று பார்த்தா, எங்கட தேவையை நிறைவேற்றதும் அதில் இருக்குமாக இருந்தால் அது முஆமலாத். அப்ப தொழில் எங்களுக்கு சம்பாத்தியம் தேவை, சல்லி தேவை, தொழில் செய்யறோம். திருமணம் உடல் ரீதியாக உள ரீதியாக ஒரு ஆண் ஒரு பெண்ணின் பக்கம் ஒரு பெண் ஆணின் பக்கம் தேவை இருக்கு, எனவே திருமணம் செய்யறது. எனவே முஆமலாத் என்றது எங்கட தேவையை நிறைவேற்றது செய்யறது. எனவே திருமணம் என்றது முஆமலாத்துல வரும். விளங்குதா சொல்றது? ஒருத்தர் ஹஜ்ஜு செய்யறார், எதுக்குள்ள வரும்? இந்த விஷயத்தை தான் அப்படியே இங்க தெளிவா போட்டிப்பாங்க, நீங்க பார்க்கலாம். நோக்கத்தின் அடிப்படையில இபாதாத் முஆமலாத் என்று சொல்லி வகைப்படுத்திப்பாங்க, சரியா? அடுத்து யாருடைய விடயத்தில் அந்த அமலை செய்யறோம் என்ற அடிப்படையில் வகைப்பாடு இருக்கு. இப்ப இதுல நீங்க பார்க்கலாம் இபாதாத் முஆமலாத் ஒவ்வொன்றையும் விரிவாக கீழே தாராங்க. இபாதத் முஆமலாத் என்று சொன்னா புனிதத்துவம் கொண்டு, அதுல முதலாவது இபாதத்தை பத்தி சொல்றாங்க. இந்த இடத்துல இபாதாத் என்று போட்டு எடுத்துக்கணும். இந்த பந்தி இபாதத்தை பத்தி பேசு. புனிதத்துவம் கொண்ட அனைத்து வணக்க வழிபாடும் இபாதத்தா. அதாவது இபாதத்தா புனிதத்துவம் கொண்டது. அதாவது யாரும் அந்நியர்கள் செய்ய வேணாம், முஸ்லிம்களாகி நாங்க மட்டும் செய்யற மாதிரி தான் நிற்கும். இதுல போட்டிக்கு உதாரணம் பாருங்க, தொழுகை, நோன்பு, ஹஜ், குர்ஆன் திலாவத், பிரார்த்தனை, உம்ரா, திக்ர், தௌபா, இதெல்லாம் நாங்க மட்டும்தான் செய்யற மாதிரி இருக்கும். இது அல்லாஹுடைய திருப்தியை மட்டும் பெறத்துக்காக செய்யற மாதிரி இருக்கும், சரியானே? இதுல ஃபர்லுகளும் இருக்கும், நஃபில்கள் ஆர்வமூட்டப்பட்டவைகளும் இருக்கும். அல்லாஹ்ட கட்டளை நிறைவேற்றுறதுக்காக அவன் திருப்தியை பெறுவதற்காக மட்டும் செய்யப்படுறதாக இது இருக்கும். இது நபி அவங்க செஞ்சு காட்டின முறை பிரகாரம் மட்டும்தான் செய்யணும். அதுல புதுமைகள் வந்தா வழிகேடு என்று சொல்வோம். இதுதான் இபாதாத். அடுத்தது முஆமலாத் என்று சொல்லி இந்த இடத்துல ஹெட்லைன் வரும். முஆமலாத் என்னன்னா இபாதாத்துல வராத எல்லாம் முஆமலாத்துல வரும். இபாதாத் தவிர்ந்த அனைத்து செயற்பாடுகளும் முஆமலாத். இதுல நோக்கம், அதுல இபாதாத்துல நோக்கம் என்னன்னா எங்களோட தேவையை நிறைவேற்றுது. ஆனால் முஆமலாத்துல நோக்கம் எப்படி இருக்கும் என்றா மனிதர்களினதும் மற்றவைகளினதும் தேவையை நிறைவேற்றி வைப்பதாக இருக்கும். உதாரணத்துக்கு வியாபாரம் நாங்க செய்யறோம், யார தேவையை நிறைவேற்றுறது நோக்கம்? தேவையை நிறைவேற்று. திருமணம் செய்யறது, ஏனைய கொடுக்கல் வாங்கல்கள் ஈடுபடுறது, ஜீவ காருண்யம், அதாவது ஏனைய உயிரினங்களோட நல்ல முறையில நடந்து கொள்றது. அப்ப இது மற்றவைகள்ல உயிரினங்கள்ல தேவையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக. அடுத்தது சுற்றாடலை பேணுறோம் எங்களுக்காக, நீதி நிர்வாகம் மேற்கொள்றோம் எங்களுக்காக. எனவே இதெல்லாம் முஆமலாத் சார்ந்தது. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் அந்நிய மதத்தவர்களும் செய்வாங்க. ஆனா இபாதாத்துல வார விஷயம் அந்நிய மதத்தவர்கள் செய்வாங்களா? இபாதாத்துல வாரது அந்நிய மதத்தவர் செய்ய மாட்டாங்க, அது நாங்க மட்டும்தான் செய்வோம். இது நான் ஈஸியா நீங்க விளங்கி வச்சு கொண்டிருக்கிறதுக்காக சொல்றேன். இபாதத்துல வாரது நாங்க மட்டும் செய்யற மாதிரி இருக்கும், சரியாடா? எந்த அல்லாஹ்ட திருப்தியை நாடி செய்யறது அது நாங்க மட்டும்தான் செய்வோம். ஆனா முஆமலாத்துல வாரது எல்லாரும் பிசினஸ் பண்ணுவான், கிறிஸ்டியனும் செய்வான், இந்துவும் செய்வான், முஸ்லீமும் செய்வான். சுற்றாடலை பேன்றது எல்லாரும் செய்வாங்க, ஜீவகாருண்யம் எல்லாரும் செய்வாங்க, நீதி நிர்வாகம் எல்லாரும் செய்வாங்க. ஆனா எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வழிகாட்டல் உண்டு, இஸ்லாமிய வழிகாட்டல். அந்த அடிப்படையில் நாங்க செய்யணும். இதான் முஆமலாத். விளங்குதான் முஆமலாத்துக்கும் இபாதத்துக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு. அப்ப இது கிளியரா உங்களுக்கு விளங்கிட்டா? எனவே நோக்கத்தின் அடிப்படையில அமல்களை ரெண்டா பிரிக்கலாம், இபாதாத், முஆமலாத். ஏன் நோக்கம் என்று சொல்றோம்னா அல்லாஹ்ட திருப்தியை பெறுறது மட்டும் நோக்கமாக இருந்தா அது இபாதாத், எங்கட தேவையையும் நிறைவேற்றது நோக்கமாக இருந்தா முஆமலாத். அடுத்த இன்னொரு வகை ஒன்று இருக்கு, யாரு செய்யணும்.
என்றதை வச்சு அமலை பிரிக்கிறது. சரியா? அது கடைசியில போட்டிக்கோங்க கைட்ல. அப்ப இது அடுத்த வாரத்தை யாருடைய விடயத்துல செய்யப்படுற, யாருடைய விடயத்துல செய்யப்படுற ஒன்றிற்கு அல்லாஹுடைய விடயத்துல செய்யப்படுறது இருக்கு, இன்னொன்று அல்லாஹ் அல்லாதவற்றினுடைய விடயத்துல செய்யறது இருக்கு. சரியா? அல்லாஹுடைய விடயத்தில் செய்யப்படுறதுக்கு ஏனையவை, ஏனையவற்றினுடைய விடயத்தில் செய்யறது இருக்கு. அப்ப அல்லாஹுடைய விடயத்தில் செய்யறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஹுக்கூக்குல்லா என்று சொல்லுவோம். ஹுக்கூக்குல்லா. அல்லாஹ் அல்லாதவற்றினுடைய விடயத்தில் செய்யறது ஹுக்கூக்குல் இபாத். அப்ப இதை உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நேற்று நாங்க விளங்கப்படுத்திதான் உங்களுக்கு தெரியும். ஹுக்கூக்குல்லா அல்லாஹுக்கு மட்டும் செய்யறது ஹுக்கூக்குல்லா. ஏனே அல்லாஹ் அல்லாதவற்றினுடைய விடயத்துல செய்யறது எல்லாம் ஹுக்கூக்குல் இபாதுல வரும். நாங்க சாப்பிடுறோம், இது ஹுக்கூக்குல்லாவா ஹுக்கூக்குல் இபாதா? ஹுக்கூக்குல் இபாதத் என்று சொல்லக்கூடாது. இபாத், இபாதத் என்றா பில, விளங்குதா? இபாதத் என்று சொல்றோம் இல்லையா? இபாதத் வேற, இபாது வேற. இபாத் என்றா அடிமை, அடியார்கள், அடியார்களுடைய விடயத்தில் செய்யப்படுற. இபாதத் என்றா வணக்க வழிபாடுகளைத்தான் இபாதத் என்று சொல்றேன். அப்ப ரெண்டும் வேற வேற சொல் அரபுல. இபாதத் வேற சொல், இபாது வேற சொல். இபாத் என்றா அடியார்கள். அப்ப ஹுக்கூக்குல் இபாத் என்று சொன்னா அடியார்களுடைய விடயத்தில் செய்யறது. அப்ப அடியார்கள்டா யாரு? அல்லாஹ் அல்லாத எல்லாரும் அடியார்கள் தான். ஏனைய படைப்பினங்கள் எல்லாரையும் அடியார்களுக்குள்ள வருவாங்க, இபாதுக்குள்ள வருவாங்க. அப்ப மனிதர்களுக்கு மட்டும் செய்யறது என்று சொல்ற இல்லை. அது நேற்று உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு, நேற்று கிளாஸ்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா அந்த ரெக்கார்டுகளை பார்த்துக்கொள்ளும். அப்ப ஹுக்கூக்குல் இபாத் என்ற என்ன? சரி, இப்ப எங்கட தேவையை நிறைவேற்றுது. நாங்க சாப்பிடுறது இருக்கே, இது எங்கட தேவையை நாங்க நிறைவேற்றுறது செய்யறது. எனவே இது ஹுக்கூக்குல்லாவா ஹுக்கூக்குல் இபாதா? ஹுக்கூக்குல் இபாத் என்றா இது எங்கட தேவை நிறைவேற்றது செய்யல, சாரி அல்லாட தேவை நிறைவேற்று செய்யல, எங்கட தேவை நிறைவேற்று செய்யல. எனவே நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஹுக்கூக்குல் இபாத் என்றா ஏனைய மனிதர்களுக்கு செய்யறது என்று சொன்னா பில. அல்லாஹ் அல்லாது ஏனைய அனைத்தினுடைய விடயத்திலையும் செய்யப்படுறது ஹுக்கூக்குல் இபாதுல வரும். அது தனக்குத்தானே செய்யறதும் இருக்கும், பிற மனிதர்களுக்கு செய்யறது இருக்கும், பிற உயிரினங்களுக்கு செய்யறது இருக்கும், பௌதிக சூழலுக்கு செய்யறது இருக்கும், பௌதிக வளங்களுக்கு செய்யறது இருக்கும். ரைட்? இப்படி நிறைய இருக்கு. ஹுக்கூக்குல் இபாத் என்ற ஒரு பெரிய பகுதி. அப்ப அதையும் உங்களுக்கு யூனிட் 2ல தெளிவாக தந்திக்கிறான். ஒவ்வொரு டாபிக்கையும் அழகான முறையில படிச்சு போறோம். ஒவ்வொன்றும் இப்படி கவர் ஆகி ஃபுல் சிலபஸ் இன்ஷா அல்லாஹ் கவர் ஆகும். நீங்களும் ஃபிட்டா இருந்தா ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். சரியானே? அப்ப பாருங்க, ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத். அதுல முதலாவது ஹுக்கூக்குல்லா பத்தி பேசுறாங்க. எனவே ஹுக்கூக்குல்லான்னு சொல்லி சின்ன ஹெட்லைன் ஒன்று எடுத்த போட்டிக்கு தேவைன்னா நீங்களும் போட்டுக்கணும். அப்ப அல்லாஹுக்கு இதுல முக்கியமான விஷயங்களை பார்த்து கொண்டு போவோம். என்றெல்லாம் தெரிஞ்சேதானே, ஹைலைட் பண்ணிடுவோம். அல்லாஹுக்கு செலுத்த வேண்டியது ஹுக்கூக்குல்லா, தனக்கும் பிற 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 மனிதர்களுக்கு பிற படைப்புகளுக்கு செய்யறது ஹுக்கூக்குல் இபாத். அப்ப அதை ஷோர்ட்டா சொல்றா, அல்லாஹ் அல்லாதவற்றினுடைய விடயத்தை செய்யறது ஹுக்கூக்குல் இபாத். அது தனக்கு செய்யறது, பிற மனிதர்களுக்கு செய்யறது, பிற படைப்புகளை செய்யறது எல்லாம் வரும். சூழலுக்கு செய்யறது. அப்ப உங்களுக்கு வித்தியாசம் காண தெரிஞ்சிருக்கணும். இப்ப நாங்க தொழுறோம், தொழுகை எதுல வரும்? ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத். ஹுக்கூக்குல்லா தொழுகை என்றது ஹுக்கூக்குல்லா. நோன்பு, ஹஜ், இதெல்லாம் ஹுக்கூக்குல்லா. அடுத்து அல்லாஹ்வுடைய ஏவல்கள் விலக்கல்கள் என்று எல்லாத்தையும் சேர்த்து சொல்லலாம். அது சார்ந்த எல்லாம் ஹுக்கூக்குல்லா தான். சரியானே? ஆனா கட்டளைகள் ஹுக்கூக்குல்லா சார்ந்தது. இவற்றை முறையாக நிறைவேற்ற அடியார்கள்ல கடமை, நிறைவேற்றாம இருக்கிறது தண்டனைக்குரிய குற்றம். அல்லாஹ் ஒரு கட்டளை இடுறான், அதை நாங்க செய்யலைன்னா நாங்க குற்றவாளிகள். எனவே ஹுக்கூக்குல்லாஹ் நிறைவேற்றாம விட்டா அவர் தண்டனைக்குரிய குற்றவாளி. இந்த குற்றத்தை மன்னிக்கிறது மன்னிக்காம விடுறது அல்லாஹ்வை பொறுத்தது. இந்த குற்றத்தை ஒருத்தர் செஞ்சிட்டார், தௌபா செய்கிறார் அல்லது செய்யாம இருக்கிறார், எப்படியோ இதை மன்னிக்கிறது மன்னிக்காம விடுறதும் அது அல்லாஹுடைய விருப்பம்.
ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஷிர்க்கை தவிர எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறதா குர்ஆன்ல சொல்றார். எனவே நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொல்லி நாங்கள் ஆதரவு வைக்கிறோம். ஆனா மன்னிக்கிறது மன்னிக்காமறது அல்லாஹுடைய விருப்பம். எதை ஹுக்கூக்குல்லாஹ். ஆனா நிச்சயமாக அல்லாஹ் மன்னிச்சிருவான். அடியார்கள் மீது அவன் இரக்கம் உள்ளவன். மேலே ஒருத்தன் பாவம் செஞ்சு அல்லாஹின் பக்கம் தௌபா செய்து மீள்றான்டா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா இதை விட டேஞ்சரானதுதான் ஹுக்கூக்குல் இபாத். பாருங்க அடுத்த தலைப்பு ஹுக்கூக்குல் இபாத் என்று சொன்னா தனக்கு, பிற மனிதர்களுக்கு, விலங்குகளுக்கு, சுற்றாடல் ஆகியவற்றோடு தொடர்பான அனைத்தும் ஹுக்கூக்குல் இபாதில் அடங்கும். எல்லாம் ஹுக்கூக்குல் இபாத். அதுல தனக்கு செய்யறது வரும், பிற மனிதர்களுக்கு செய்யறது வரும், விலங்குகளுக்கு செய்யறது வரும், சுற்றாடலுக்கு செய்யறது வரும், எல்லாம் ஹுக்கூக்குல் இபாத். எனவே அவ்வாறே அவர்கள் விடயத்தில் தவிர்ந்து கொள்ள வேண்டிய கொலை என்ற விஷயம் இருக்கு. ஒருத்தனை போய் கொலை செய்ய இயலாது, ஒருத்தனை ஏமாற்ற இயலாது, ஒருத்தனுக்கு புறம் பேச இயலாது, ஒருத்தனை பத்தி கோல் பேசி திரிய இயலாது. ஏன்? இது ஹுக்கூக்குல் இபாதுல செய்யற மோசடி. அல்லாஹ் அல்லாதவற்றினுடைய கடமையில நாங்க இந்த இடத்துல ஃபெயில் ஆகிறோம். எனவேதான் ஹுக்கூக்குல் இபாதுகளை சரியாக நிறைவேற்றும் போது அடியார்களுக்கு இடையிலான ஆளிடை தொடர்பு சீராவதுடன் அல்லாஹ்விடமும் அதுக்கு நல்ல கூலி கிடைக்குது. ஹுக்கூக்குல் இபாத் சரியாக செஞ்சா எங்களுக்கு இடையிலேயும் எல்லாம் சீராகுது, அல்லாஹ் அதுக்கு நன்மையும் தாரான். அங்கால ஹுக்கூக்குல்லா சீராக இருந்தா எங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில இருக்கிற தொடர்பு சீராகுது. எனவே இது ரெண்டும் சீரான முழு வாழ்க்கையும் சீராகிடும். ஆனால் இந்த ஹுக்கூக்குல் இபாதில் தவறிழைக்கின்ற போது சம்பந்தப்பட்ட நபர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இப்ப பாருங்க, ஒருத்தன் விடிய விடிய குடிச்சு குடிகாரனா திருறான். சரியா? இப்பவன் போய் அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் இனி குடிக்கவே மாட்டேன்னு சொல்லி குடிபோதையை ஃபுல்லா விட்டு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டுட்டான்னு சொன்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான். அல்லாஹ் நிச்சயமாக மன்னிச்சிருவான். ஏன்? அவன் ஹுக்கூக்குல் இபாதுல தான் அவன் குற்றவாளி இல்லையாமா? சரி, ஹுக்கூக்குல்லாஹுல தான் அவன் குற்றவாளி, அப்படித்தானே? ஏன்? அல்லாஹ்ட கட்டளை மதுபானம் ஹராம். இப்ப அவன் மதுபானத்தை அறிந்தி இப்ப அல்லாஹ்விடத்துல போய் தௌபாவும் செஞ்சிட்டான், மதுபானத்தை விட்டுட்டான், முழுவதுமாக விலகிட்டான். இப்ப அல்லாஹ் அவனை மன்னிச்சிருவான். இப்ப இன்னொருத்தர் இருக்கிறார், இவர் பெரிய ஹாஜியார், நல்ல தொழுகையாளி, ஹஜ்ஜும்ரா எல்லாம் செஞ்சிருக்கிறார், ஊருக்கெல்லாம் சதக்கா கொடுத்திருக்கிறார். இவர் உம்மாவோட பேசி 5 வருஷம் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறார், தௌபா செய்கிறார், அழுகிறார், புலம்புறார். அப்ப நீங்க யோசிங்க, இப்ப அல்லாஹ் இவரை மன்னிப்பானா? இல்ல இல்ல. பாருங்க, அவன் தப்பிச்சிருவான் லேசா, குடிகாரன் லேசா தப்பிச்சிருவான். ஏன்டா ஹுக்கூக்குல் இபாதுல தான் அவன் ஃபெயில். இவர் ஹுக்கூக்குல்லாவுல ஓகே, ஹுக்கூக்குல்லாவுல தான் அவன் ஃபெயில், எனவே அவன் தப்பிடுவான். ஆனா இவர் ஹுக்கூக்குல்லாவை சரியா செஞ்சு ஹுக்கூக்குல் இபாதுல ஃபெயில் ஆகிட்டார். உம்மாட மூஞ்சையும் பார்த்துல பேசுறையும் இல்லை. இப்ப ஹுக்கூக்குல் இபாதுல ஃபெயில் ஆகிட்டார். எனவே இவர் குறிப்பிட்ட நபர்கிட்ட, அதாவது தன் உம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு, உம்மா மன்னிக்காத வரையில மன்னிப்பு கேட்கணும், உம்மாவும் மன்னிக்கணும். மன்னிக்காத வரையில் அவர் குற்றவாளி தான். விளங்குதா? ஹுக்கூக்குல் இபாதுல அந்த பாரதூரம். அப்ப இது கிளியரா உங்களுக்கு? யாருடைய விடயத்தில் செய்யப்படுற அடிப்படையில பிரிக்கிறது? அப்ப இதுக்கு உதாரணங்களை தந்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஹுக்கூக்குல்லாஹுல வருமா, ஹுக்கூக்குல் இபாதுல வருமா? ஒருத்தர் மரநடுகையை மேற்கொள்றார், இது ஹுக்கூக்குல்லாவா, ஹுக்கூக்குல் இபாதா? ஹுக்கூக்குல் இபாத். ஹுக்கூக்குல் இபாத். ஒருத்தர் ரோட்டுல சும்மா போன ஒரு மாடொண்டு போய்கொண்டு அதுக்கு கம்பொண்டு தூக்கி அடிச்சு விரட்டி விடுறார். அதாவது பாட்டுல போகுது, இவரும் வேற பாட்டுல போனவர் சும்மா அடிச்சு விரட்டி விடுறார். இப்ப இவர் எந்த விடயத்துல மோசடி செஞ்சுறார்? ஹுக்கூக்குல்லாவுலயா, ஹுக்கூக்குல் இபாதுலயா? ஹுக்கூக்குல் இபாதுல. சரியா? குடும்ப உறவுகளை முறிச்சு வாழ்றது
ஹுகூகுல்லா குடும்ப உறவுகளை முடிச்சு வாழ்றது ஹுக்கூக்குல்லாவா ஹுக்கூக்குல் இபாதா? ஹுகூக்குல் இபாத். ஹுக்கூக்குல் இபாத் என்ன? ஹுக்கூக்குல் இபாத். ஓ இபாத். அப்ப தெளிவாக இந்த பாடத்தில் இருக்கிறது. அடுத்து இன்னொன்றைக்கு அமலை யாரு செய்யணும் என்ற விடயத்துல வரக்கூடிய 2 வகைகளை யாரு செய்யறது, யாரு செய்யறன்னு வகைப்படுத்துறது. அதுல ஒன்று எல்லாரும் கட்டாயம் ஒவ்வொருத்தரும் செய்யணும் என்றா ஃபர்லு ஐன். ஃபர்லு ஐன் எல்லாருக்கும் கடமைதான். ஆனா கொஞ்சம் பேர் சரி செஞ்சா மிச்சாக்கள் தப்பிடுவாங்க. ஃபர்லு கிஃபாயா. இது உங்களுக்கு தெரியும், சின்ன வகுப்புலேருந்து படிச்சுப்பே. ஆனா சில நேரம் தெளிவுகள் இல்லாமைக்கும் தெளிவாக விளைவிக்கணும். சிலர் எப்படி சொல்லண்டா ஃபர்லு ஐனண்டா ஒவ்வொருத்தர் மீதும் கடமை, ஃபர்லு கிஃபாயாண்டா கொஞ்சம் பேர்ல கடமை. அப்படி சொன்னா பிள்ளை. கொஞ்சம் பேர்ல கடமை இல்லை. ஃபர்லு ஐனோ ஃபர்லு கிஃபாயோ, ஃபர்லு என்றாலே ஒவ்வொருத்தர் மீதும் கடமை தான். என்ன டிஃபரெண்ட்டா ஃபர்லு ஐனண்டா ஒவ்வொருத்தர்லையும் கடமை, ஒவ்வொருத்தரும் கட்டாயம் நிறைவேற்றி ஆகணும். ஒருத்தர் நிறைவேற்றாம விட்டாலும் அவர் குற்றவாளி. ஃபர்லு கிஃபாயண்டா ஒவ்வொருத்தர் மீதும் கடமை, ஆனா ஒவ்வொருத்தரும் நிறைவேற்றணும். கட்டாயம் நிறைவேற்றணும் தான். ஆனால் கொஞ்சம் பேர் நிறைவேற்றினா மிச்சாக்களும் தப்பிடுவாங்க. இதான் ஃபர்லு கிஃபாயா. சரியா? அப்ப அதுல அடுத்த வகைப்பாடு அதுதான் பாருங்க, ஃபர்லு ஐன் ஃபர்லு கிஃபாயா. அப்ப அமல்களை நாங்க வகைப்படுத்தி படிக்கிறோம். பாருங்க, முதலாவது ஃபர்லு ஐனை பத்தி போட்டிக்கு ஒவ்வொரு தனிநபரும் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் அனைத்தும் ஃபர்லு ஐன். அது ஹுக்கூக்குல்லாக இருந்தாலும் சரி, ஹுக்கூக்குல் இபாதா இருந்தாலும் சரி. அதேன்னு வெட்டிக்கன்னு சொன்னா இந்த அதை எக்ஸ்பிளைன் பண்ற நேரம் முந்தைய வச்சுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் குழம்பி கொண்டிருந்தான், அதாவது கொஞ்சம் விளங்காத மாதிரி. அப்போ உங்களுக்கு கரைச்சல்னா வெட்டிடும், விஷயம் முடியுது. ஒவ்வொரு தனிநபரும் நிறைவேற்ற வேண்டிய எல்லா கடமையும் ஃபர்லு ஐன் தான். அது ஹுக்கூக்குல்லாவும் இருக்கலாம், ஹுக்கூக்குல் இபாதா எப்படியுமே இருக்கலாம். அப்ப ஒவ்வொருத்தரும் அதை கட்டாயம் நிறைவேற்றும். உதாரணமாக பாருங்க, ஐங்கால தொழுகை ஒவ்வொருத்தரும் கட்டாயம் செய்யணும், நிறைவேற்றணும். குடும்பத்தை பராமரிக்கிறது ஃபர்லு ஐன். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தன் குடும்பத்தை பராமரிக்கணும். இப்ப யோசிங்க, சிலர் இதுல ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்துச்சு, ஃபர்லு கிஃபாயாக்கு கொடுத்து வச்சான். அவ ஃபர்லு கிஃபாயாண்டா யோசிங்க, ஊர்ல 100 குடும்பம் இருக்கு, 50 குடும்பத்தை அவங்க கவனிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப மிச்சம் 50 குடும்பத்துடைய தலைவர்களும் தப்பிடுவாங்களா அல்லாஹ்கிட்ட? இல்ல. எல்லோரும் தண்ட குடும்பத்தை கவனிக்கணும். இது ஃபர்லு ஐன். தனது ஊதியத்துக்கு பணி செய்யறது ஃபர்லு ஐன். ஃபர்லு ஐன். ஊதியத்துக்கு பணி செய்யறது ஃபர்லு ஐன். அதாவது தொழில் செய்யற ஒரு ஆபீஸ்ல 100 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா 100 பேரும் அவங்களோட வேலையை சரியா செய்யணும். ஒருத்தர் செய்யலைனாலும் அவர் குற்றவாளி. எனவே இதெல்லாம் ஃபர்லு ஐன். எனவே இவற்றை உரியவாறு நிறைவேற்ற ஒவ்வொரு தனிநபர் மீதும் கடமையாகும். அவற்றை நிறைவேற்றாதவன் குற்றவாளியாக கருதப்படுவான். இங்கால வருவோம், ஃபர்லு கிஃபாயா. அடுத்தது ஃபர்லு கிஃபாயா என்றால் எல்லோர் மீதும் கடமையான பொது விடயங்கள். ஜமாத்தாக தொழுகிறது. ஐங்கால தொழுகை ஃபர்லு ஐனா ஃபர்லு கிஃபாயாவா? ஐங்கால தொழுகை ஃபர்லு ஐன். ஐங்கால தொழுகை கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லிமும் தொழுதே ஆகணும். ஆனால் மஸ்ஜிதுல ஜமாத்தாக தொழுகை நிறைவேற்றுறது ஃபர்லு ஐனா ஃபர்லு கிஃபாயாவா? ஃபர்லு கிஃபாயா. நல்லா விளங்கி கொள்ளும். மஸ்ஜிதுல ஜமாத்தாக இப்ப ஜனாஸா தொழுகை ஃபர்லு கிஃபாயால வரும். ஓம் ஓம் சரி சரி. ஜமாத்தாக மஸ்ஜிதுல இப்ப தொழுறது ஃபர்லு கிஃபாயா. நீங்க நல்லா யோசிங்க, அது ஃபர்லு ஐனாக இருந்தால், அல்லாஹ் எங்களுக்கு மார்க்கத்தை இலகுபடுத்தி வச்சுக்கிறான். அது ஃபர்லு ஐனாக இருந்தால் மஸ்ஜிதுல ஜமாத் தொழுகை நடக்கிற நேரம் ஒருத்தரும் வெளியில நிக்க இயலாது. ஒருத்தரும் கட்டாய தேவைக்கு சரி வெளியில நிக்கல, எல்லாரும் மஸ்ஜிதுல இருக்கணும். ஒரு கிளாஸும் செய்யலா, ஸ்கூல்லையும் இருக்க இயலாது, தொழிலும் செய்ய இயலாது, ஒன்றும் செய்ய இயலாது.
நிர்பந்தம் ஒன்றும் பார்க்கல, எல்லாரும் மஸ்ஜித். ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும் அது கஷ்டம். எனவே அல்லாஹ் தஆலா ஜமாத்தாக தொழுகையை நிறைவேற்றுறது ஃபர்லு கிஃபாயா ஆக்கிக்கிறான். அப்போ ஒரு மஸ்ஜித் அண்டிய குடும்பங்கள் 100 குடும்பங்கள் இருக்குன்னு சொன்னா ஒரு 20-30 பேர் சரி போய் தொழுகையை நிறைவேற்றிட்டாங்க ஜமாத்தாகண்டா ஃபர்லு கிஃபாயா. எனவே ஜமாத் தொழுகையை நிறைவேற்றது என்ற அந்த குற்றத்திலிருந்து எல்லாரும் தப்பிட்டாங்க. ஆனா தொழுதவங்களுக்கு மட்டும் ஜமாத் தொழுகை நன்மை கிடைக்கும். மற்றவங்க அவங்களோட தொழுகையை நிறைவேற்றணும், உரிய நேரத்துக்குள்ள நிறைவேற்றணும். தனியாக ஃபர்லு ஐன் தொழுகையை நிறைவேற்றாம விட்டுட்டாங்கன்னு சொன்னா அவர் ஃபர்லு ஐனை நிறைவேற்றாத குற்றவாளியாக அந்த இடத்துல கருதப்படுவார். ஃபர்லு கிஃபாயாக அவருக்கு குற்றம் எழுதப்படாது, ஜமாத்துக்கு போகல் என்றது குற்றம் எழுதப்படாது, அவர் தொழுகை நிறைவேற்றாததுக்கு குற்றம் எழுதப்படும். விளங்குதா? ஓகே, மைக்கேல மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கேள்விகள் கேட்குற நேரம் பேசுவோம், சரியானே? நீங்க அன்மியூட் பண்ணி வச்சு கொண்டா வேற சவுண்ட் எல்லாம் கேட்கும். அதனால மியூட் பண்ணி வச்சு கேள்வி கேட்குற நேரம் கட்டாயம் மைக் ஆன் பண்ணி பேசும். அப்ப ஜமாத் தொழுகை என்றது ஃபர்லு, ஜமாத் தொழுகை என்றது ஃபர்லு. இது ஃபர்லு என்ன? கிஃபாயா. ஃபர்லு கிஃபாயா. கிஃபாயா. சரி, அதே மாதிரி பொதுப்பணியுடன் தொடர்பான ஹுக்கூக்குல் இபாத் சார்ந்த விடயங்களும் ஃபர்லு கிஃபாயான். பொதுப்பணிகள் அவற்றை பேணுவது சமூகத்தார் அனைவர் மீதும் கடமையாகும். யாராவது அவற்றை நிறைவேற்றினால் சமூகத்தின் மீதுள்ள பொறுப்பு நீங்குகிறது. ஆனால் நிறைவேற்றியவர்கள் மட்டுமே அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்வர். ஃபர்லு கிஃபாயா செஞ்சவனுக்கு மட்டும்தான் நன்மை. இப்ப ஜனாசா தொழுகை ஊர்ல நடக்குது, ஒருத்தர் ஜனாசாவாக ஆகிட்டார், எனவே அவருக்குரிய கடமைகள் செய்யணும். ஜனாசா தொழுகை மட்டும் இல்லை, அவரை குளிப்பாற்றுறது, அவரை கபனிடுறது, அவரை தொழுவிக்கிறது, ஜனாசா தொழுகை நடத்துறது, அவரை கபர்ல கொண்டு போய் அடக்கம் செய்யறது, இவ்வளவும் ஃபர்லு கிஃபாயா சார்ந்ததுதான். எனவே இதை செய்யறதுக்கு யாருமே இல்லை. ஒரு ஜனாசாவாக இருக்கி அது செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஊர்ல இருக்கிற எல்லாரும் குற்றவாளிகள், பாவிகள். கொஞ்சம் பேர் போய் செஞ்சிட்டாங்க, எல்லாரும் தப்பிட்டாங்க. ஆனா நன்மை யாருக்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் நன்மை கிடைக்குமா? செஞ்சவங்களுக்கு மாத்திரம் நன்மை கிடைக்கும். செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நன்மை கிடைக்கும். தான் ஃபர்லு கிஃபாயா. ஆனா குற்றத்திலிருந்து எல்லாரும் தப்பிடுவாங்க. அதே மாதிரி பொதுப்பணியுடன் தொடர்பான விடயங்களுக்கு பொதுப்பணிகள் இருக்கு. உதாரணத்து ஊர்ல டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் நடக்குது என்றா யாருமே அதுல பங்கு கொள்றதுக்கு போகலன்னா முழு ஊரும் குற்றவாளி. கொஞ்சம் பேர் சரி பெய்த்தாங்கன்னு சொன்னா எல்லாரும் தப்பிடுவாங்க. ஏன்? எல்லாருக்கும் போற சூழ்நிலை இருக்காது. கட்டாயம் பிரயாணம் போனவர் இருப்பார், கர்ப்பிணி தாய்மார்கள் இருப்பாங்க, சின்ன பிள்ளைகளுக்கும் பெட்ல படுத்த படுக்கையில் இருக்கிற வயதாளிகள், நோயாளிகள் இருப்பாங்க. எனவே எல்லாருக்கும் போகலாம். போறதுக்கு முடியுமானவர்கள் கட்டாயம் என்ன செய்யணும்? கட்டாயம் போகணும். போய் அதை செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா எல்லாரும் தப்பிடுவாங்க. யாருமே போகலண்டா எல்லாரும் குற்றவாளி. பொதுப்பணிக்கு உதாரணம் சொல்லண்டா, அதாவது டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம், போதை ஒழிப்போடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது, சிரமதானங்கள் முன்னெடுக்கப்படுது. அப்ப இதெல்லாம் பொதுப்பணி சார்ந்த அம்சங்கள். ஒரு ஸ்கூல்ல ஒரு சிரமதான பணி முன்னெடுக்கப்படுது, யாருமே போகல, எல்லாரும் குற்றவாளி. இல்லாட்டி போனவங்க ஸ்கூல் வளாகம், பெரிய ஒரு ஸ்கூல் வளாகம், 10 பேர் நிக்கிறாங்க, ஆக்கள் போதா. எனவே எந்த இடத்துலயும் போகாத எல்லாரும் குற்றவாளி தான். அந்த இடத்துல போதிய குறிப்பிட்ட நபர்கள் போகணும், போனா எல்லாரும் தப்பிடுவாங்க. விளையிட்டா இப்ப இந்த ஃபர்லு ஐன் ஃபர்லு கிஃபாயா கடையில வேறுபாடு. ஓம் சார் விளங்கிட்டு. யாருக்காச்சும் விளங்காம இருந்தா டவுட்னா கேளு. சரி, இப்ப இந்த அமல்களை வகைப்படுத்துறது உங்களுக்கு தெரியுமா? அப்ப நோக்கத்தின் அடிப்படையில அமல 2 வகைப்படுத்தலாம். என்னென்ன? நோக்கத்தின் அடிப்படையில. அடுத்து யாரு செய்யற அடிப்படையில? யாருடைய விடயத்துல நிறைவேற்றம் என்ற அடிப்படையில?
அல்லாஹ்வுடைய விடயம். சரி, அப்ப இது டிரெக்டா உங்களோட நோட்ஸ்ல தந்ததுதான் என்றது விலை கொள்ளும். 33வது 32வது பேஜில் உங்களோட பாடத்துல இருக்கிற விஷயம். புதுசா ஒன்று நாங்க படிக்கல, இருக்கிறதான் படிச்சிருக்கோம். இந்த இடத்துல அமல் என்ற ஹெட்லைன் வரும், அது கீழே ஃபுல்லா அமல்கள்ல வகைப்பாடு. இங்க எப்படி வகைப்படுத்தப்படுது என்றதை போட்டிக்கிறாங்க, கீழுக்கு ஒவ்வொன்றாக அழகான முறையில விளக்கத்தை தந்திக்கிறாங்க. சரி, இப்ப நீங்க சொல்லணும், இப்ப எல்லாருக்கும் பிரிச்சறிய தெரியும் உதாரணங்கள். எனவே சொல்லுங்க, இங்க குடும்பத்தை பராமரித்தல் என்ற ஒரு விஷயம் இருக்கானே, இது இந்த இபாதாவுல வருமா, முஆமலாத்துல வருமா, இபாதாத்துல வருமா? இபாதாவுல வரும். நான் கேட்டது அமல்கள்ல வகைப்பாடு இருக்கிறானே, ஒவ்வொரு உதாரணத்தையும் இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் கொண்டு போய் போடேன். இப்ப இதை ஒவ்வொன்றுக்குள்ளேயும் கொண்டு போய் ஒவ்வொரு உதாரணத்தையும் போடேன். இப்ப நான் கேட்கிறேன், குடும்பத்தை பராமரித்தல் என்றது இஸ்லாத்துல எங்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி உண்டு. இது இபாதாத்துல வருமா, முஆமலாத்துல வருமா? முஆமலாத்துல வரும். ஏன்? குடும்பத்தை பராமரிக்கிற எங்கட பிறர தேவை நிறைவேற்றது, அல்லாஹுடைய திருப்திக்குரிய ஒரு புனிதத்துவம் கொண்ட வணக்க வழிபாடா இது? இல்ல சார். குடும்பத்தை பராமரிக்கிற எதுக்கு? எங்களுடைய குடும்பத்தவர்களுடைய தேவை நிறைவேற்றதுக்கு. எனவே இது முஆமலாத்தா இபாதாத்தா? முஆமலாத். இபாதாத்துன்னு நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, புனிதத்துவம் கொண்ட வணக்க வழிபாடுகள் தான் வரும். முஸ்லிம்கள் மட்டும் செய்யற மாதிரியான விஷயங்கள் தான் அதுல வரும், அமல்கள், ஆன்மீக ரீதியான விடயங்கள். ஆனா குடும்பத்தை பராமரிக்கிறது பௌத்த சகோதரரும் அவரோட குடும்பத்தை பராமரிப்பார், ஹிந்து சகோதரம் அவரோட சகோதரர் பராமரிப்பார். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஈஸியா நீங்க விலையை கொள்ளுங்க என்று சொல்லி. ஆனா எங்களுக்கு ஒரு தனிப்பட்ட வழிகாட்டலிக்கும் அந்த முறைன்னு நாங்க செஞ்சு கொள்வோம், அவ்வளவுதான் வித்தியாசம். எனவே குடும்பத்தை பராமரிக்கிறது இபாதத்துல வருமா, முஆமலாத்துல வருமா? முஆமலாத்துல வரும். இப்ப நாங்க குளிக்கிறோம், சுத்தமாக இருக்கிறோம், ஆடைகளை கழுவுறோம், இது இபாதாத்தா முஆமலாத்தா? முஆமலாத். எங்களோட தேவையை நிறைவேற்றத்துக்காக செய்யறோம். அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய அந்த திருப்தியை பெறத்துக்கு செய்யறதுதான் இபாதாத். அல்லாஹுடைய திருப்திக்காக மட்டும் செய்யற வித்தியாசமான வணக்க வழிபாடு இல்லைக்கு புனிதத்துவம் கொண்ட வணக்கம், அதான் இபாதாத். இது எங்கட தேவை நிறைவேற்ற செய்யறோம். எனவே இது முஆமலாத். சரி, இப்ப அடுத்தது பாருங்க, தனது ஊதியத்துக்கு பணி செய்யறது, தனது ஊதியத்துக்குரிய பணியை நிறைவேற்றுறது. சரி, இந்த குடும்பத்தை பராமரித்தல் என்றது, இதை பாமே, குடும்பத்தை பராமரித்தல் என்றது அடுத்தது நாங்க படிச்சோம் ஹுக்கூக்குல்லாஹ், ஹுக்கூக்குல் இபாத். இதுல எதுல வரும்? நான் சொன்னேன் ஹுக்கூல் இபாதா, இபாதத் என்றெல்லாம் சொல்லக்கூடா. அப்படி சொன்னா பில, ஹுக்கூக்குல் இபாத், ஹுக்கூக்குல் இபாதுல வரும். ஏன்? குடும்பத்தை பராமரித்தல்ன்றது அடியார்களோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அல்லாஹ் அல்லாதவற்றோடு சம்பந்தப்பட்ட விஷயம். சரி, எங்கால ஃபர்லு ஐனா ஃபர்லு கிஃபாயாவா? குடும்பத்தை பராமரிக்கிறது ஃபர்லு கிஃபாயாவா? ஒவ்வொருத்தரும் அவரவர குடும்பத்தை பராமரிக்கணும், ஒவ்வொரு குடும்ப தலைவரும் ஃபர்லு ஐன். சரி, தனது ஊதியத்துக்கு பணி செய்யறது, அடுத்த உதாரணத்தை எடுத்து பார்ப்போம். தனது ஊதியத்துக்கு பணி செய்யறது இபாதாவுல வருமா, முஆமலாத்துல வருமா? முஆமலாத்துல. ஏன்? தொழில் செய்யறது தண்ட தேவை நிறைவேற்றது, தான் ஊதியம் பெறுறது, தான் பணி செய்யறது தண்ட தேவை நிறைவேற்றது. எனவே அது முஆமலாத். இங்கால ஹுக்கூக்குல்லாஹா, ஹுக்கூக்குல் இபாதா? ஹுக்கூக்குல் இபாத், தண்ட ஊதியத்துக்குரிய பணியை சரியாக நிறைவேற்று ஹுக்கூக்குல் இபாத். ஏன்? இப்போ உதாரணமாக, சரி நம்மளோட கிளாஸ் எடுத்துக்கொள்வோமே, இது ஃப்ரீ கிளாஸ் இல்லை என்று வச்சுக்கொள்ளும், இல்லாட்டி என்னோட பேமெண்ட் கிளாஸ் இருக்கு. இப்போ பேமெண்ட் கிளாஸ் நடக்குது.
பேமெண்ட் கிளாஸ் நடக்கிற நேரம் பிள்ளைகளுக்கு சரியா டைமுக்கு பேமெண்ட் வாங்கி போட்டு கிளாஸை நடத்தாம விட்டா இது அல்லாஹ்வுக்குரிய மோசடியா, அல்லாஹ் அல்லாத அடியார்களுக்குரிய மோசடியா, மாணவர்கள் விஷயத்துல நடக்கிற மோசடியா? அடியார்கள், அதாவது மாணவர்களுக்கு செய்யற மோசடி. எனவே இது ஹுக்கூக்குல் இபாத் சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே தனது ஊதியத்துக்கு பணி செய்யறது எதோட சம்பந்தப்பட்டது? ஹுக்கூக்குல் இபாதோட சம்பந்தப்பட்டது. சரி, இங்கால ஃபர்ல ஐனா ஃபர்லு கிஃபாயாவா? ஃபர்ல ஐன். ஏன்? ஆன்லைன் டீச்சர்ஸ், அது சொல்லுவோம், ஸ்ரீலங்காவில் ஆன்லைன் கிளாஸ் செய்யற டீச்சர்ஸ் 1000 பேர் இருக்கிறாங்க. 50 டீச்சர்ஸ் சரியா டைமுக்கு கிளாஸ் செஞ்சா, சரியா விஷயத்த முடிச்சா, சிலபஸ் எல்லாம் முடிச்சு சரியா அதை செஞ்சா, மிச்சம் 950 டீச்சர்ஸும் தப்பிடுவாங்களா அல்லாஹ்ட்ட? இல்ல. ஒவ்வொருத்தரும் அவருக்குரிய ஊதியத்துக்குரிய பணியை நிறைவேற்றியாகணும். அது ஃபர்லு ஐன். விளங்குதா? விளங்குதா விஷயம்? சரி, இப்ப எதை இந்த ஊதியத்துக்கு பணி எடுக்கிறதா? ஊதியத்துக்குரிய பணி நிறைவேற்று, தனது ஊதியத்துக்கு பணி செய்யறது, அதாவது தான் வாங்குற சம்பளத்துக்குரிய வேலையை செய்யறது. இந்த இபாதாவா முஆமலாத்தா என்று பார்த்தா முஆமலாத். ஏன்? ஊதியத்துக்கு பணி செய்யற தொழில் முயற்சி என்றது அது முஆமலாத் சார்ந்தது. எங்களோட தேவை நிறைவேற்றத்துக்காக செய்யற விஷயம் தொழில் என்றது. எனவே அது முஆமலாத் சார்ந்தது. இது விளங்கிட்டா? சரி, அடுத்த வகைப்பாடு நாங்க பார்த்தோம் ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத். எனவே ஊதியத்துக்கு பணி செய்யறது ஹுக்கூக்குல்லாஹுல வருமா ஹுக்கூக்குல் இபாதுல வருமான்னு பார்த்தா, ஊதியம் நாங்க யாருக்கிட்ட வாங்குறோம்? சம்பளம் யார்கிட்ட வாங்குறோம்? மனிதர்கள்ட்ட, அடியார்கள்ட்ட வாங்குறோம். அவர் பொஸ்ஸா இருப்பார், அந்த இடத்துல மேனேஜர் ஆயிப்பார், யாரோ ஒருத்தர் அதுக்கு பொறுப்பானவர்கிட்ட நாங்க சம்பளம் வாங்குறோம். ஒரு வீட்டு வேலைக்கு போறோம், அந்த வீட்டு தலைவர்கிட்ட சம்பளம் வாங்குறார். ஒரு வியாபாரி நுகர்வோர்கிட்ட சல்லி வாங்குறார். எனவே ஊதியத்துக்கு பணி ஊதியம் யார்கிட்ட வாங்குறோம்? அடியார்கள்ட்ட வாங்குறோம். எனவே ஊதியத்துக்கு சிறந்த முறையில பணி செய்யலாட்டி யார விடயத்துல ஒரு மோசடி செய்யறார்? மனிதர்கள், அடியார்களுடைய விஷயத்துல. எனவே ஊதியத்துக்கு பணி செய்யறது ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாதா? சரி, அது விளங்கிட்டா? அப்ப ஒரு டாக்டர் சரியா சல்லியை வாங்கி எடுக்கிறார், பேஷண்ட சரியா கவனிக்கிறார் இல்ல, சரியா மருந்து மாத்திரை கொடுக்கப்படல, இல்லாட்டி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் சரியா கொடுக்கப்படல, இவர் குற்றவாளி. ஹுக்கூக்குல் இபாதுல மோசடி செஞ்சுக்கிறார். சரி, இப்ப அடுத்து பார்ப்போம் அடுத்த வகைப்பாடு. இது ஃபர்ல ஐனா ஃபர்லி கிஃபாயாவா? தனது ஊதியத்துக்கு பணி செய்யறது என்று பார்த்தா ஃபர்ல ஐன். அப்ப ஊர்ல, உங்களோட ஊர் எடுத்துக்கொள்ளும் உதாரணமா, ஒரு 20 டாக்டர்ஸ் இருக்கிறான், ஒரு 50-30 டாக்டர்ஸ் இருக்கிறான். அப்ப 5 டாக்டர் சரியா செஞ்சா மற்ற டாக்டர் எல்லாரும் நல்லா எடுத்து தப்பிடுவாங்க. அப்படி இல்ல. இது ஃபர்ல ஐன். ஒவ்வொரு டாக்டரும், ஒவ்வொருவரும் ஊதியம் தொழில் செய்யற ஒவ்வொருவரும் அவரவர் தொழிலை சரியாக அல்லாஹ்விடத்தில் நிறைவேற்றி கொடுக்கணும். அதாவது மனிதர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். சரியா? எனவே இது ஃபர்ல ஐன், ஒவ்வொருத்தரும் நிறைவேற்றணும் கட்டாயம். இப்ப விளையிட்டா இதுக்கு இடையில இருக்கிற இந்த வேறுபாடுகள்? சரி, இப்ப உங்கள்ட்ட உதாரணம் ஒன்று சொல்லி இதை அமல்கள்ல வகைப்பாட்டுல ஒவ்வொன்றுக்குள்ளேயும் எதுக்குள்ள வரும் என்று கேட்டா சொல்லிலும் தானே? சரி, அப்ப இனி வாழ்க்கையிலே மறக்க கூடாது. மறக்குமா? சரி, இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஜமாத் தொழுகை எடுத்துள்ளோம். ஜமாத்தாக தொழுகை, தொழுகை என்று சொல்லல, ஜமாத் தொழுகையா? ஜமாத் தொழுகை ஹுக்கூக்குல் இபாதாவா முஆமலாத்தா? இபாதா. இபாதா என்ன? இது புனிதத்துவம் வாய்ந்த ஒரு வணக்க வழிபாடு. முஸ்லிம்கள் மட்டும் எங்களுக்கு இருக்கிற ஒரு அடையாளம் அது தொழுகை என்று. எனவே இது புனிதத்துவம். ஜமாத்தாக தொழுதாலும் சரி, தனியாக தொழுதாலும் சரி, அது இபாதா.
சரி, அடுத்த வகைப்பாட்டு வரும். ஹுக்கூக்குல்லாவா ஹுக்கூக்குல் இபாதா? ஜமாத்தாக தொழுகிறது. ஹுக்கூக்குல்லா 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 அல்லாவுக்காக தான் என்ன செய்யணும்? தொழுகை நிறைவேற்றவே அது ஹுக்கூக்குல்லா. விளங்குதானே? மற்றவங்க சவுண்டுகளை காணல, விளங்குதா? சரி விளங்கு. சரி, இப்ப இது ஃபர்லு ஐனா ஃபர்லு கிஃபாயாவா? ஜமாத்தாக தொழுகிறது. ஃபர்லு கிஃபாயா. ஃபர்லு கிஃபாயா. அப்ப இந்த வகைப்பாடு முதலாவது தெளிவாக விளங்கியிருக்கிறது. இப்ப எங்களோட நோக்கம் பேப்பர் முடிக்கிறது, சும்மா ஸ்பீடா போறது. உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்லிக்கிறோம், எங்களோட நோக்கம் அது இல்லை. படிக்கிறது தெளிவாக அழகான முறையில் விளங்கி விரிவாக படிக்கணும். அதான் விஷயம். சும்மா முடிச்சு கொண்டு போய் பேருக்கு முடிச்சு வேலை இல்லை. 10 பேப்பரை முடிச்சாலும் பிரச்சனை இல்லை, அது படித்த மாதிரி படிப்பாட்டிங்க. அப்ப எங்கட இது இந்த 5.2 முடிக்கிறது இப்ப இந்த இடத்துல நோக்கம். ஹுக்கூக்குல் இபாத் என்ற ஒரு பெரும் சாப்டர், அதை ஒவ்வொன்றா முடிக்கணும். அப்ப இந்த அமல்ல வகைப்பாடு தெரியாம இதுக்குள்ள படிக்கிறத விட முதல் அதை படிச்சு முடிச்சு போட்டு இதுக்குள்ள வந்தா ஈஸியா இருக்கு. இப்ப உங்களுக்கு ஈஸி தானே அப்படி படிச்சதால? சரி, இப்ப லாஸ்டா ஒரு உதாரணம் ஒன்று இப்ப கேட்டு பார்ப்போமே. கடைசி ஊர்ல ஒரு டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுது. இப்ப சொல்லுங்க, இது இபாதாத்தா முஆமலாத்? முஆமலாத். ஏன்? இது எங்கட தேவைகளை, பிறர் தேவையை நிறைவேற்றுது. நாங்க சுத்தமாக சுகாதாரமாக வாழணும், மற்றவங்க வாழணும் என்றதுக்காக செய்யற வேலை. ஆரோக்கியம் வாழணும் என்று சேர்த்து வேலை செய்யற வேலை. அடுத்து இது இபாதா இல்லை, இது ஒரு புனியத்துவம் கொண்ட வணக்க வழிபாடு என்று சொல்ல இல்லை. எனவே இது முஆமலாத். அடுத்து இந்த டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் என்றது ஃபர்லு ஐன்ல வருமா ஃபர்லு கிஃபாயால வருமா? ஃபர்லு கிஃபாயா. என்ன, ஊர்ல இருக்கிற கணிசமான அங்க தேவையான அளவுக்கு ஒரு தொகை மக்கள் போனா மிச்சாக்கள் எல்லாம் தப்பிடுவாங்க. எனவே ஃபர்லு கிஃபாயா. ஆனா போனவங்களுக்கு மட்டும்தான் நன்மை கிடைக்கும். போகாதவங்களுக்கு நன்மையும் கிடைக்காது, தீமையும் கிடைக்காது. யாருமே போகலண்டா எல்லாருக்கும் தீமை கிடைக்கும். எல்லாருக்கும் தீமை கிடைக்கும். எல்லாருக்கும் தீமை பாவம் கிடைக்கும். சரி, இங்கால பாவம். அடுத்தது டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஹுக்கூக்குல்லாஹா ஹுக்கூக்குல் இபாதா? இபாத். ஏன்? அது அல்லாஹ்வுடைய விடயத்தில் நிறைவேற்ற கடமை இல்லை, எங்களுக்காக நாங்க செஞ்சு கொடுப்போம். ஏன்னா சூழல் சார்ந்த, எங்களோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயமா இருக்கு. எனவே ஹுக்கூக்குல் இபாத். ரைட். அப்போ உங்களுக்கு ஃபுல்லா இந்த செக்ஷன் ஃபுல்லா கிளியர் ஆயிக்கும் என்று சொல்லி நம்புறேன். கிளியர் தானே? அப்ப யூனிட் 2ல இந்த டாபிக் இது வரைக்கும் நாங்க படிச்சுக்கிறோமா? சரி, இப்ப வாங்க. இப்ப நாங்க இதுல இந்த 5.2ல யூனிட் 5ல 5.2ல படிக்க போற பகுதி ஹுக்கூக்குல் இபாத பத்தி விரிவாக படிக்க போறோம். இப்ப அந்த யூனிட் 2ல 2.2ல ஷோர்ட்டா சொன்ன அந்த விஷயத்த இங்க என்ன செய்ய போறாங்கண்டா ஹுக்கூக்குல் இபாத் என்ற சாப்டரை மட்டும் எங்களுக்கு விரிவாக சொல்லி தர போறாங்க. இப்ப பார்ப்போம். 5.2ல முதலாவது ஹுக்கூக்குல்லாஹை பத்தி கொஞ்சம் தெளிவுபடுத்தணுமே, அதனால அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துறாங்க. பாருங்க, ஹுக்கூக்குல்லா ஹுக்கூக்குல் இபாத் பதவிலக்கம் அவற்றுக்கிடையிலான தொடர்பும் என்று சொல்லி போட்டு ஒரு அறிமுகம் கொண்டு தாரான். மனிதன் அல்லாஹுவின் பிரதிநிதி என்ற வகையில அவன் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இதான் ஹுக்கூக்குல்லாஹ் என அழைக்கப்படுது. அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, இது ஹுக்கூக்குல்லா. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். உதாரணமாக அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹ் இறைவனாக ஏற்றுக்கொள்ளணும். இது ஆரம்பமாக அவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இது ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ் இறைவனாக ஏற்றுக்கொள்றது. அல்லாஹ் வணங்கி வழிபடுறது ஹுக்கூக்குல்லா. இங்க மெயின் விஷயத்த சொல்லிக்கு, மெயின் பாயிண்ட்ஸ். வணங்கி வழிபாடுகளுக்குள்ள இந்த நாங்க இப்ப சொன்ன உதாரணம் எல்லாம் வந்துடும். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இந்த குர்ஆன் ஓதுறது, துஆ செய்யறது, திக்ர் செய்யறது, தௌபா எல்லாம் வந்துடும் அதுக்குள்ளே. அடுத்து அல்லாஹ் தனித்துவப்படுத்தி ஏற்றுக்கொள்றது, தனித்துவப்படுத்துறது, அதாவது தௌஹீத். அடுத்து அல்லாஹ்வோட கட்டளைகளை நிறைவேற்றுறது, அவனுடைய ஏவல்களுக்கு விலக்கல்களுக்கு அதை நிறைவேற்றுறது. அடுத்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ரசூலாக ஏற்று பின்பற்று. இதெல்லாம் எதுக்குள்ள வரப்போகுது? எதுக்குள்ள வரப்போகுது? ஹுக்கூக்குல்லாவா ஹுக்கூக்குல் இபாதா? ஹுக்கூக்குல்லாஹ்ல வரப்போகுது.
எனவே இஸ்லாத்தின் பார்வையில ஹுக்கூக்குல்லாஹுக்கு வழங்கப்படும் அதே முக்கியம் ஹுக்கூக்குல் இபாதுக்கும் வழங்கப்படுகிறது. அதே முக்கியத்துவத்தை அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறார். எனினும் செயற்பாட்டை பொறுத்தவரை சில சந்தர்ப்பங்களில் ஹுக்கூக்குல்லாஹு முதன்மைப்படுத்த வேண்டிய நிலை இருக்கும். சில சந்தர்ப்பங்களில் ஹுக்கூக்குல் இபாதை முதன்மைப்படுத்த வேண்டிய நிலைகளும் ஏற்படலாம். உதாரணமாக அனர்த்த நிலைமை ஒன்றின் போது ஹுக்கூக்குல்லாஹின் செயற்பாடான உம்ராவை விட்டுவிட்டு ஹுக்கூக்குல் இபாதின் செயற்பாடான பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது சிறந்ததாக கொள்ளப்படுவதை குறிப்பிடலாம். இப்போ கொஞ்சம் பேர் உம்ராவை போக ரெடி ஆகிட்டாங்க, நாட்டில் ஒரு அனர்த்தம் நடக்குது, மக்களுக்கு இருக்கவும் இடமில்லை, சாப்பாடும் இல்லை. இப்ப இந்த இடத்துல இவங்க போய் ஹுக்கூக்குல்லாக அந்த உம்ராவை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க அதை விட்டுட்டு அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு சப்போர்ட் ஒன்று செய்யணும். இந்த ஹுக்கூக்குல் இபாத் இந்த இடத்துல முதன்மைப்படுத்தும். எனவே இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும், இப்படியான சிச்சுவேஷன் வரும். அப்ப எதை முதன்மைப்படுத்துற, எதை எப்படி செஞ்சு கொள்ற அறிவு எங்களுக்கு இருக்கணும். சரியானே? அப்ப சில இடங்கள்ல ஹுக்கூக்குல்லாஹு முதன்மைப்படுத்த வேண்டி வரும், சில இடங்கள்ல ஹுக்கூக்குல் இபாத முதன்மைப்படுத்த வேண்டி வரும். அப்ப இதுல முதலாவது ஹெட்லைன் இந்த இடத்துல போட்டுக்கொள்ளும், தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமைகள் படிக்க போறோம். முதலாவது ஹுக்கூக்குல் இபாதுல முதலாவது நமக்கு நம்ம என்ன செய்யணும் என்றதை விளங்கணும். அதுவும் ஹுக்கூக்குல் இபாது, நமக்கு நாமளே செய்ய வேண்டிய கடமைகள் ஹுக்கூக்குல் இபாத். முதலாவது போட்டு ஹெட்லைன் போட்டுக்கொள்ளும், தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமை என்று போட்டு அதை கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு ரெட் ஹைலைட் பண்ணி காட்டும், அல்லது ரெட் கலர்ல எழுதி கொள்ளும். நீங்க சுயமா படிக்கிற நேரம் மைண்ட்ல படணும். தலைப்பா போட்டுக்கணும், தனக்குத்தானே செய்ய வேண்டியவை என்று போடும். அப்ப தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமைகளுக்கு ஹுக்கூக்குல் இபாதுல என்னன்னா, தனக்குத்தானே செய்ய வேண்டியது இங்க மேல சில விஷயங்களை சொல்றாங்க. தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமையிலே ஒருத்தன் அலட்சியமாக இருக்கக்கூடாது. உயிர், உடல் அல்லாஹ்வினால் அவனுக்கு வழங்கப்பட்ட அமானிதம். எங்களோட உடல், உயிரெல்லாம் அதான் நேற்று கிளாஸ்ல பேசினவே, நாங்க யாரும் சல்லி கொடுத்து இல்லாட்டி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி எடுக்கல. எங்கட கண், காது, மூக்கு எல்லாம் அல்லாஹ் எங்கட தாயுடைய வயிற்றில் இருக்கும் போது எல்லாத்தையும் கிஃப்டா தந்து அனுப்பிக்கிறான். இதா நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்துல போய் ஒன்றும் பேசும், பதில் சொல்லும். எனவே இவற்றுக்குரிய ஹக்கு இருக்கு, உரிமைகள் இருக்கு, இவற்றுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கு. அதை நாங்கள் சரியாக நிறைவேற்றும். எனவே அவற்றை பேணுவது, பாதுகாப்பது மனிதன் கடமை. அதுல முதலாவது, மனிதன் தனது உயிருக்கோ உடலுக்கோ பிறரது உடலுக்கோ தீங்கு விளைவிக்க இயலாது. இது இஸ்லாம் அனுமதிக்கிறல்ல. மனிதன் தனதும் பிறரது உயிருக்கு ஆபத்தினா பாதுகாக்கணும் என்ற விஷயத்தை இஸ்லாம் பேசிக்காவே வலியுறுத்தியிருக்கு. எனவே தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமையில முதலாவது கடமை பொருத்தமான உணவை அளவோடு உண்ணணும். எதிலேயும் எல்லை மீறி போனா அது மோசடி. எல்லை மீறுறது கூடாது. தொழுகிறா இருந்தாலும் சரி, தொழுகையும் அளவோடு இருக்கணும், குர்ஆன் ஓதுறதும் அளவோடு இருக்கணும். எல்லை மீறி போகல. பொருத்தமான உணவு அளவோடு உண்ணணும். இது முதலாவது எங்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமை. ரெண்டாவது கடமை, எங்கட உடலை, மானத்தை உடையால மறைக்கணும் முறையாக. நான் நினைச்ச மாதிரி ஸ்டைல் காட்டி, உடல் அங்கங்களை வெளிப்படுத்தி, எங்களோட உடலை காட்டி போறதுக்கோ நடந்து கொள்றதுக்கோ எங்களுக்கு இஸ்லாம் இடம் தரல, அதுக்கு அனுமதியும் இல்லை. வேண்டாம், இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்த அமானிதம், கிஃப்ட். எங்களோட வாய்ஸ் கூட அல்லாஹுடைய அமானிதம். நினைச்சாக்கள்தெல்லாம் சிரிச்சு கொஞ்சி குழாவி பேசலாது, ஹராம். ஏண்டா மறைக்கப்பட வேண்டியது மறைக்கப்படணும். மறைக்கப்பட வேண்டிய எல்லாருக்கும் உடல் மட்டும்தான் படுற. தலைமுடி மறைக்கப்படணும். பெண்களுடைய குரல் அந்நிய ஆண்களுக்கு முன்னால வெளிப்படுத்த வேண்டிய நிர்பந்தமான நிலையில மட்டும் கம்பீரமாக வெளிப்படுத்தப்படணும். மற்றும்படி குரல் மறைக்கப்பட்டிருக்கும். எனவே வெளிப்படுத்துகிறாள் தன் உடலை, மானத்தை உடைய கொண்டு மறைக்கணும், பாதுகாக்கணும். இது ஆண்களுக்கும் கடமை, பெண்களுக்கும் கடமை. அடுத்தது ஓய்வு வழங்குறது. தன் உடல், தன் உள்ளத்துக்கு ஓய்வு வழங்கணும்.
அது நான் தானே, நான் பார்த்துக் கொள்வேன், எப்படி வேணாலும் செஞ்சு கொள்வேன் என்று சொல்ல இயலாது. ஏன்டா இது எங்களுக்கு சொந்தமானது இல்லை, இது அல்லாஹுடைய அமானிதம், அல்லாஹ் தந்தது. எனவே எனி டைம் ஸ்ட்ரெஸ், கவலை, அளவுக்கு மீறிய யோசனை இதெல்லாம் இருக்கலாது. மக்கள் மறந்திருக்கக்கூடிய 2 அருள்கள் உள்ளன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவை ஆரோக்கியமும் ஓய்வும் ஆகும். எனவே 2லையும் ஒரு மனிதன் கவனமாக இருக்கணும். தன் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும், தான் ஓய்வெடுக்கணும். இது 24 மணித்தியாலமும் தொழில் 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 என்று சொல்லி அலையவே இல்லாது. 24 மணித்தியாலம் படிப்பு 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 என்று மேய்க்கவும் இல்லாது. 24 மணித்தியாலம் தொழுகை என்று கொண்டும் இருக்கவும் இல்லாது. எல்லாம் லிமிட் தான் இஸ்லாத்தில். இஸ்லாத்தில் எல்லாம் பேலன்ஸ் பண்ணப்படணும். ஓய்வு எடுக்கணும், தொழிலும் செய்யணும், குடும்பத்தோட என்ஜாய் பண்ணவும் வேணும், வெளியிலையும் போகணும், கிரவுண்டுக்கும் போகணும், படிக்கவும் வேணும், மஸ்ஜிதுக்கு போகவும் வேணும், ஃபன் பண்ணவும் வேணும், எல்லாம் செய்யணும். எனவே உடலுக்கு உள்ளத்துக்கு ஓய்வு வழங்குறதும் கடமை, கட்டாயம். அப்ப இது ஹதீஸ், புகாரில முஸ்லீம்ல பதிவு செய்யப்படுகிற ஹதீஸ். இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மக்கள் மறந்து இருக்கக்கூடிய 2 அருள்கள் இருக்கு, அவை ஆரோக்கியம் ஓய்வினரும். எம்சிக்குள்ள வரும், யாமஜுக்குள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் மறந்திருக்கக்கூடிய 2 அருள்கள் என எவற்றை குறிப்பிட்டு காட்டினார்கள்? கீழே போடுவாங்க 5 ஆன்சர். அப்ப என்னென்ன வரும் ஆன்சருக்கு? ஆரோக்கியம் ஓய்வு. ஆரோக்கியமும் ஓய்வு. அதே மாதிரி அலி அல்லாஹ் அவங்க சொன்ன ஒரு கூற்றொண்டி பாருங்க, அடிக்கடி உங்கள் உள்ளங்களுக்கு ஓய்வு கொடுங்க, ஏனெனில் சோர்வுற்ற உள்ளம் இருளடைந்து விடும். அதிகமாக பார்த்தோம்னா நோய், இந்த சிலவங்களுக்கு கொலஸ்ட்ரால், சிலவங்களுக்கு இந்த பிரஷர், இதெல்லாம் எதால வருது? உள்ளத்துக்கு ஓய்வு இல்லை. என்னரம் பார்த்தாலும் தேவையில்லாத யோசனை. இந்த யோசனை எதால வருதுன்னா அல்லாஹோட தொடர்பு இல்லாதால வருது. அல்லாஹோட ஒரு மனிதன் சீரான தொடர்போடு இருக்கிறான், துவா செய்கிறான் என்று சொன்னா, அல்லாஹின் மீது தவக்குள் வைக்கிறான்னு சொன்னா, துவா செய்து எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட பொறுப்பு கொடுத்துட்டு அவன் ஒரு ரிலாக்ஸான நிலைமைக்கு வந்துடுவான். எனவே அவனுக்கு இந்த பிரச்சனை வராது. முறையாக இஸ்லாம் சொல்ற மாதிரி வாழ்றவனுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் தான் தான் எல்லாம் செய்றேன், நான் தான் எல்லாம் செய்றேன், நான் தான் எல்லாம் செய்றேன் என்று சொல்லி அல்லாஹ் மறந்து, நான் தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் மறந்து நான் தான் எல்லாத்தையும் செய்றேன்னு நினைச்சு கடைசியில் நானே எல்லாத்தையும் யோசிச்சு என்ன நானே அழிச்சு கொள்றேன். எனவே உள்ளத்துக்கும் ஓய்வு இல்லை, உடலுக்கும் ஓய்வு இல்லை. எனவே இவர் பாவி, தனக்குத்தானே செய்ய வேண்டிய விடயத்துல மோசடி செய்த பாவி. அடுத்தது 4வது, சுத்தமாக இருக்கிறது கடமை. உடைய இடத்தை சுத்தமாக வச்சுக்கொள்ளணும். அல்லாஹ் பரிசுத்தவான்களையே நேசிக்கிறான், அல் குர்ஆன் வசனம் ஆதாரமேக்கி. எனவே பரிசுத்தமாக இருக்கணும். தொழுகை இருக்கு, திக்ர் இருக்கு, குர்ஆன் திலாவத்துக்கு எல்லாம் இருக்கு. ஆனா போட்டிக்கிற உடுப்பை பார்க்கல, அப்படி இருக்கல. இஸ்லாம் அப்படி சொல்லல. சரியானே? எனவே சுத்தமாக இருக்கணும். முடிகள் அழகாக இருக்கணும், தாடிகள் அழகாக இருக்கணும், ஆடைகள் அழகாக இருக்கணும், அணிகிற பாதணி அழகாக இருக்கணும். அடுத்து 5வது, நான் படிக்கிற என்ன தலைப்பு? ஹுக்கூக்குல் இபாதுல தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமைகள். தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமை. ஏன்? தான் முதலாவது எனக்கு செய்ய வேண்டியது நான் செய்யணும், அதுபுறம் மிச்ச விஷயத்தை செய்ய போகணும். எனவே அதான் சொல்லி தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமை முதலாவது சொல்லித்தரான். அடுத்து ஆரோக்கியமான வாழ்வுக்குரிய உடற்பயிற்சி செய்யணும். மனிதன் உடற்பயிற்சியும் கட்டாயம் செய்யணும். சில நோய்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க போனேன், உடற்பயிற்சியை டாக்டர்ஸ் வலியுறுத்துவான், நீங்க கட்டாயம் செய்தே ஆகணும் என்று சொல்லி. அடுத்து இந்த காலத்து அதிகமான நோயாளிகளை பார்த்தா பெண்கள் அதிகமான நோயாளிகள் லிஸ்ட்ல அதிகம் ஆண்களா பெண்களான்னு பார்த்தா பெண்கள், அதிலே முஸ்லிமான பெண்கள் கூட. ஏன்னா வீட்டிலே அடைஞ்சி ஒளிஞ்சு போய் வீட்டிலேயே இருக்கிறேன், இப்படி இஸ்லாம் சொல்லல. எங்கட கண்ணியம், எங்கட மரியாதை, எங்கட மானம், ஒழுக்கம் இதெல்லாம் பாதுகாத்து கொள்வதோடு ஷரியாவுடைய விதிமுறைகளை பேணி என்ன செய்யணும்? வெளியிலையும் போகணும், பார்க்கணும். ரைட்? வீட்டிலே உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம், வீட்டு வாசல் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம், ஓடணும், பாயணும், எல்லாம் செய்யணும். பலசாலியாக
பலசாலியான ஒரு மூமின் பலவீனமான ஒரு மூமினை விட சிறந்தவனும் அல்லாஹ்வுக்கு விருப்பமுடையவனும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறான். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். எனவே 5வது பாயிண்ட், உடற்பயிற்சி செய்யறது ஒரு ஆணுக்கும் கடமை, பெண்ணுக்கும் கடமை. தன்னோட உடலை பராமரிக்கிற நோக்கத்தோட உடற்பயிற்சி செய்யணும். உடல் அழகாக வச்சுக்கொள்வது, உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கொள்வது, உடலை நேர்த்தியாக பேணுறது. அதே நேரம் அதுல எல்லை மீறி போகவும் கூடாது. சிலவங்க ஜிம்முக்கு போய் போய் வேற நோய், அதுக்கு வேற வேற இந்த மருந்து மாத்திரை எல்லாம் யூஸ் பண்ணி அது ஒரு நோய். அப்படி இல்லை, அப்படியெல்லாம் செய்யணும்ன்றது கடமை இல்லை. சரியா? எங்கட உடல்ல ஆரோக்கியத்தை பேணும் அளவுக்கு எங்கட உடற்பயிற்சியை மேற்கொள்ளணும். அடுத்து 6வது கடமை, சிகிச்சை பெறுறது. எப்ப நோய்கள் வந்தா சிகிச்சை பெறணும். சிலவங்க சொல்ற நோய் வந்தா அது அல்லாஹ் தந்த நோய், அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அல்லாஹ் தந்த நோய் தான், நீ பாரு என்று அல்லாஹ் எங்கள்கிட்ட சொல்லிக்கிறான். இந்த நோய்க்கு சிகிச்சை பெறுறது உண்ட கடமை என்று அல்லாஹ் சொல்லிக்கிறான். ஆனா சுகம் கிடைக்கிறது சிகிச்சையால் இல்லை, அது அல்லாஹ் தான். அப்ப நோய் வந்த கட்டாயம் சிகிச்சை பெறணுமான்னு கேட்டா, ஓம் சிகிச்சை பெறணும். எப்படி தொழுகிறது கடமையோ, எப்படி உமா அப்பா கவனிக்கிறது கடமை, அதே மாதிரி நோய்கள் வந்தா சிகிச்சை பெறணும். ஆங்கில மருத்துவம் எங்களுக்கு செட் ஆகிறல்ல என்று சிலர் சொல்லுவாங்க. செட் ஆகலாட்டி வேற ஏதாச்சும் மருத்துவத்தை செய்யுங்க, நாட்டு மருத்துவம் செய்யுங்கோ, இல்லாட்டி இந்த வேற வேற மருத்துவம் அமைங்க. ஏதாச்சும் ஒரு மருத்துவம் செய்யறது கட்டாய கடமை, செஞ்சே ஆகணும். சொல்லுங்க. சிகிச்சை பெறாம ஒருத்தர் மௌத்தாயிட்டாரண்டா, அவர் தற்கொலை செஞ்சதுக்கு சமன் ஆகுவாரா? ஓ, ஒருத்தர் தண்ட நோயை கணக்கே எடுக்காம அப்படியே இருந்து அதாலே அவருக்கு மரணம் வரும்னா அவர் தற்கொலை மாதிரி தான் அவருக்கு சட்டம் வரும். எனவே நோய்கள் வந்தா சிகிச்சை பெறுறது கடமை. இவர் சிகிச்சை மேக்சிமம் அவர் நோயை குணப்படுத்துறதுக்கு ஓடிக்கொண்டே இருக்கணும், சிகிச்சை பெற்றுக்கொண்டே இருக்கணும். ஆனால் சுகத்தை வழங்குறது அல்லாட விருப்பம். அல்லாஹ் நாடினால் சுகத்தை வழங்குவான், இல்லாட்டி இவர் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் போதே அவர் மரணச்சு போகலாம். எனவே சுகத்தை தாரது, நோய்க்கு சிகிச்சை பெற்றா சுகம் கிடைச்சே ஆகணும் என்று நாங்க சொல்ல இயலாது. ஏன்? நோயை தாரதும் அல்லாட புறத்திலிருந்து தான், சிகிச்சைக்கு இந்த அது சுகமாகிறதும் அது அல்லாட பொறுப்பு. அது அல்லாட கையில் இருக்கிறது. சிகிச்சை பெறுறது எங்களுக்கு கடமை. அது எங்களுக்கு வயசாயிட்டு இதுக்கு பிறகு நோய் தான் வரும், நாங்க எங்க சிகிச்சை வரும் இப்படி சொல்லல. எனவே ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கின்றது. ஒரு நோய்க்காக ஒரு மருந்தை பயன்படுத்தினால் நிவாரணம் அல்லாஹ்வின் கருணையால் கிடைக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க. எனவே விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். பெனடோல் குடிச்சா தலைவலி நல்லாகணும் என்று எங்கேயும் இல்லை, தலைவலி நல்லாகும் என்று எங்கேயும் இல்லை. தலைவலி வந்தா பெனடோல் குடிக்கணும் என்று எங்களுக்கு கட்டாயம். பெனடோல் குடிக்கணும் என்று என்ன? நிவாரணம் செய்யணும். பெனடோல் குடிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா தலைவலி நல்லாகிறதுக்கு வேற என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதை எடுக்கணும். எந்த நிவாரணம் நாங்க செய்யலண்டா நாங்க குற்றவாளி. எல்லாம் செய்கிறார், நிவாரணம் கிடைக்கலன்றது இவர பொறுப்பிலிருந்து தப்பிக்கொண்டே இருக்கிறார். அல்லாஹுடைய புறத்தால இதாலே அவருக்கு மரணம் வந்தாலும் அவர் அமளிபாத் செய்தவராக நல்ல மனிதராகத்தான் மரணிப்பார். ஏன்? சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கும் போதே அவர் மரணிச்சுக்கிறார். விளங்குதா விஷயம்? அடுத்தது 7வது, மகிழ்ச்சியோடு இருக்கிறது கடமை. நினைச்ச எல்லாம் தூக்கி போட்டு அவர் இப்படி செஞ்சிட்டாரு, இவர் அப்படி செஞ்சிட்டாரு, அவங்க அப்படி செஞ்சிட்டாங்களே என்று சொல்லி சும்மா எங்கள் மேல நாங்களே கவலை அள்ளி போட்டு இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இஸ்லாம் சந்தோஷமாக இருக்கிறத விரும்புகிற மார்க்கம். இஸ்லாம் ஒரு அழகிய மார்க்கம். எந்த நேரமும் எங்களை நாங்க மகிழ்ச்சியாக வச்சுக்கொள்வது எங்களுக்கு கடமை. மனிதன் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பதை, மகிழ்ச்சியை தருகின்றவற்றையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். துன்பம், துயரம், கவலை, இயலாமை, சோம்பல் என்பவற்றின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேனார். நிறைய துஆக்கள் இருக்கு. நபி அவங்க எங்கேயும் துன்பத்தோட இருங்கோ, துயரத்தோட இருங்கோ, கவலையோட இருங்கோ, இயலாமையோட இருங்கோ, சோம்பலோட இருங்க இப்படி எங்கேயும் சொல்லல. இதுல இருந்து பாதுகாப்பு தேடிக்கிறான். துன்பம் வருது, துயரம் வருது, கவலை வருதுன்னு சொன்னா கவலை வந்து அல்லாஹ்விடத்துல அழணும். துயரம் வந்து அல்லாஹ்விடத்துல துயரத்தை முன்வைக்கணும். துன்பத்தின் போது 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்துல பொறுப்பு கொடுக்கணும். இயலாமை, சோம்பல் வந்தா
உடல் அதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். எனவே ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்கிறது கட்டாய கடமை. இது எப்ப பார்த்தாலும் சோகமான ஸ்டேட்டஸ் ஒன்று போடுற சோகமாக இருக்கிறது. இது ஒரு மூமினுடைய அடையாளம் இல்லை. ஒரு மூமின் எப்போதும் சிரிச்ச முகத்தோட கண்ணியமாக அழகாக வாழ்ந்து கொண்டு இருப்பார். பெரிய ஒரு இடி விழுந்திருக்கும் அவருக்கு, அவர் பிசினஸ்ல இல்லாட்டி அவர் ஃபேமிலியில பெரும் நோய் எல்லாம் வந்திருக்கும். எந்த ஒன்றும் அவரை சலிச்சு போக வைக்காது. கவலை வருந்தான், துன்பங்கள் வருந்தான், துயரம் வருந்தான், கவலை இருக்கின்றான் அவருக்குள்ளே. ஆனா அதே அவர் வாழ்க்கை ஆகிக் கொள்ள மாட்டார். அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்த விஷயத்தை போய்கொண்டே இருப்பார், மூவ் பண்ணி போய்கொண்டே இருப்பார். எனவே ஒரு மூமின்ற கடமை தன்னைத்தானே மகிழ்ச்சியாக வச்சுக்கொள்றது. பாருங்க, இது இவ்வளவு செஞ்சாலே போதும், சந்தோஷமாக வாழ்வான் மனிதன். எந்த நோயுமே இருக்காது வாழ்க்கையில். இதெல்லாம் மீறி அல்லாஹ் தார ஒரு சில நோயா வறுமை தவிர இதால வார நோய்கள் ஒன்றும் வராது. விளங்கிட்டா? தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமைகள். ஓகே, தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமைகள் 7 கடமைகள் படிச்சுக்கிறோம். சரி, நோட்ஸை பார்க்காம சொல்லுங்களேன் பாப். தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமை ஓடர் எல்லாம் தேவையில்லை, படிச்சதுல விலகினத்தை ஒவ்வொரு ஆள் ஒவ்வொன்று சொல்லுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை அவசியம். சரி, ஆரோக்கியமாக வாழ்றது. அடுத்து இரண்டாவது, உடலையும் மானத்தையும் உடையை கொண்டு மறைத்திருப்பது. சரி, உடல் உள்ளத்துக்கு ஓய்வு வழங்குறது இரண்டாவது. அடுத்து மூணாவது, உடலுக்கும் உள்ளத்துக்கும், அதாவது உடலை மானத்தை மறைக்கிறது மூணாவது. அடுத்து நாலாவது, நோயின் போது பொருத்தமான சிகிச்சையை பெற்றுக் கொள்வது. சரி, நோய்கள் வார சந்தர்ப்பங்கள பொருத்தமான சிகிச்சைகளை பெறணும். ஐந்தாவது, உடற்பயிற்சிகளை மேற்கொள்றது. ஆறாவது, உடலுடைய சுத்தங்களை பேணுறது. உடலுடைய சுத்தத்தை பேணணும். பொருத்தமான உணவு வகைகள் மகிழ்ச்சியா இருக்க வேணும். பொருத்தமான உணவு வகைகளை உட்கொள்ளணும், மகிழ்ச்சியா இருக்கணும். சரி, இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுக்கு தெரியும், தனக்குத்தானே செய்ய வேண்டியதுண்டா சொல்லிக்கொண்டே போகலாம். இதுல பிரதானமான விஷயங்கள் நாங்கள் படிச்சிருக்கோம், அதுக்குரிய ஆதாரங்கள் படிச்சிடும். ஒரு ஹதீஸ், ஒரு குர்ஆன் வசனத்தை இதுல பாடமாக்கி வச்சுக்கொள்ளும். ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஹதீஸையும் இன்னொரு பாயிண்ட் ஒரு குர்ஆன் வசனத்தையும் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுவோம். மிச்சதுக்கு இப்ப நான் நிறைய விஷயங்களை சொல்லி உதாரணம் சொல்லி எல்லாம் விளங்கப்படுத்தினேன், விளக்கம் எல்லாம் விளங்கப்படுத்தினேன். அது மாதிரி உங்களுக்குள்ளேயும் நிறைய விளக்கங்கள் இருக்கு. அப்ப எக்ஸாம்ல கேள்வி வர நேரம் விளக்கத்தோட அதை எழுதி கொண்டா சரி. சரி, அப்ப அந்த சாப்டர் கிளியரா உங்களுக்கு? அடுத்த ஹெட்லைன் இந்த இடத்துல போடும், பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அப்ப ஹுக்கூக்குல் இபாத் என்ற பாடத்துல முதலாவது தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமை படிச்சுட்டோம். இப்ப பிற மனிதர்கள் இருக்கிறான், இவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. அது பிற மனிதர்கள் என்று சொல்லும் போது மனிதன் எப்பயும் தனிச்சு வாழ்ற இல்லை. அவன் மட்டும் ஏதாச்சும் ஒரு காட்டுப்பாயிலோ இவர் மட்டும் வாழ்ற அப்படிக்கா இல்லை. குடும்பமாக சமூகமாக எல்லாரும் சேர்ந்துதான் வாழணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்தானத்திலே இருப்பார். கணவன் என்ற ஸ்தானத்துல ஒரு ஆண் இருப்பாங்க, மனைவி என்ற ஸ்தானத்துல பெண் இருப்பா, தந்தையாக இருப்பாங்க, தாயாக இருப்பாங்க, மகனாக இருப்பார், மகளாக இருப்பா, சகோதரன் சகோதரியாக, இப்படி பல அடிப்படையில் எங்களை நாங்க யாருக்கோ ஒருத்தர் சொந்தமாக இருப்போம். இப்ப எங்களோட தங்கச்சிக்கு நாங்க நானா, எங்களோட தாத்தாக்கு நாங்க தம்பி, எங்களோட உமாக்கு நாங்க மகன். இப்படி ஏதோ ஒரு இடத்துல ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு பொறுப்பு கடமைகள் எங்களுக்கு இருக்கு. எனவே பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. எனவேதான் முதலாவது குடும்ப தலைவனாக ஒரு ஆண் என்னென்ன கடமை செய்யணும். இது யூனிட் 8ல விரிவாக படிச்சிருப்பேன். படிக்காதவங்க இன்ஷா அல்லாஹ் படிப்பேன். யூனிட் 8ல வரும். குடும்ப தலைவன், அதாவது ஒரு ஆண், அந்த கணவன் குடும்பத்துக்கு என்ன செய்யணும் என்றா, உணவு, உடை, வீடு போன்ற, உணவுக்கு என்ன சொல்ற அரபுல? உணவு, உடை, வீடு. படிச்சவங்க சொல்லுங்க ஆபம். ஒரு குடும்ப தலைவன் தந்த மனைவி பிள்ளைக்கு வழங்க வேண்டியது உணவு என்ன? நஃபக்கா.
இந்த பாடம் தான் நாங்க போன கிளாஸ்ல பேமெண்ட் கிளாஸ்ல படிச்சோம். இந்த யூனிட் 8ல சொல்லுங்களேன். இந்த பேமெண்ட் கிளாஸ் வர ஸ்டூடெண்ட்ஸ் உடைக்கு என்ன சொல்ற? இஸ்வா வீட்டுக்கு சக்கன் என்ன வசிப்பிடம். அப்ப இது மூன்றையும் வழங்குறது அவர கடமை. ஆற குடும்ப தலைவன் கடமை, வாப்பாட கடமை. பிள்ளைகளுக்கு மனைவிக்கு இதை கொடுக்கணும். அவர் கட்டாயம் அவர மனைவியோ வாப்பாவோ மனைவியோ வீடு கட்டி கொடுக்கணும் என்று எந்த கடமையும் இல்லை. இது அவர் கொடுக்கணும். தான் திருமணம் செய்யற பெண்ணுக்கு அந்த பெண் மூலமாக கிடைக்கிற குழந்தைகளுக்கு அவர் கொடுக்கணும். உணவு, உடை, வீடு. அடுத்தது பொருத்தமான கல்விக்கான செலவுகளை வழங்கணும், சுக வாழ்வை வழங்கணும், பாதுகாப்பு வழங்கணும், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், ஆன்மீக பயிற்சிகள். இவைகளை எல்லாம் இவர் அந்த குடும்ப தலைவனாக ஒரு ஆண் அந்த குடும்பத்துக்கு பெற்றுக் கொடுக்கிறது கட்டாய கடமை. இது ஹுக்கூக்குல் இபாத். அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறது வர்ற கடமை, அந்த உழைப்பை செலவு செய்யறது வர்ற கடமை, அந்த குடும்பத்துக்கு வழிகாட்டல்கள் செய்யறது வர்ற கடமை. அப்ப இது யூனிட் 8ல விரிவாக வார ஒரு சாப்டர். அதனால இங்க ஷோர்ட்டா போட்டிக்கிறான். சரியானே? அப்ப இதை உங்களுக்கு தெரியும். அதாவது குடும்பத்தில் இருக்கிற ஒரு வாப்பா ஒரு தந்தை என்ன செய்யணும் என்றான். இது அடுத்து குடும்ப தலைவியாக, இரண்டாவது குடும்ப தலைவியாக ஒரு பெண் செய்ய வேண்டிய கடமைகளை மேக்கி. ஏனென்றா அவன் அந்த குடும்ப தலைவனான அந்த ஆணுக்கு வாப்பாக்கு மனைவியாக இருக்கிறான், தந்தைக்கு மனைவி, அதே மாதிரி பிள்ளைகளுக்கு தாய். இந்த அடிப்படையில குடும்பத்துக்கு பல்வேறு கடமைகள் அவ நிறைவேற்ற வேண்டி என்ன, கணவனோட ஒத்துழைப்போடு குடும்பத்தை வழி நடத்தணும். குடும்பத்தை வழி நடத்தணும். இது அவட பொறுப்பு. இவன் நினைச்ச மாதிரி அங்க இங்க அலைஞ்சி திரிஞ்சு கொண்டு போய்கொண்டு வந்து கொண்டு பிள்ளைகளை கவனிக்காம அப்படின்னு சொல்லி இருக்கல. அடுத்து வீட்டில் பிள்ளைகளுடைய உடல், உள, கல்வி, ஒழுக்க, ஆன்மீக வளர்ச்சிக்காக உதவணும். அப்படின்னா அவவும் அப்படி இருக்கணும், அவவும் சீராக இருக்கணும். இந்த விடயத்துல பிள்ளைகளையும் சீராக வழிநடத்துறதுக்கு உதவணும். அதுக்கு கணவனுக்கு ஒத்துழைச்சி நடக்கணும். கணவன் செல்வத்தை பாதுகாக்கணும், கணவன் கௌரவத்தை பாதுகாக்கணும். இதெல்லாம் ஒரு மனைவிட கடமை. எனவே குடும்ப தலைவனான ஒரு ஆண் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் வரும். பிற மனிதர்களுடைய விடயத்திலாம் நிறைவேற்றார். என் மனைவி, பிள்ளைகள், பிற மனிதர்கள். குடும்ப தலைவியாக ஒரு பெண் பிற மனிதர்களுடைய விடயத்தை நிறைவேற்றார். அவட பிள்ளைகள், அவட கணவன், பிற மனிதர்கள். அதனால இங்க பிற மனிதர்களுடைய கடமை என்றது கீழே இதை படிக்கிறேன்னா. அடுத்து மூணாவது பாருங்க, உறவினர்கள், அயலவர்கள், நண்பர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்கு. உறவினர்கள் என்றா எங்கட சொந்தக்காராக்கள் இருப்பாங்க, இவங்க ஒரு கூறு. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அயலவர்கள், அதாவது பக்கத்து வீட்டார்கள் இருக்கிறாங்க. எங்கட வலது சைடு, இடது சைடு, பின் சைடு, முன் சைடுல இருக்கிற அண்டை வீட்டார்கள் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தடுத்த வீடுகள், எங்களோட ஒட்டி உறவாடக்கூடிய எங்களோட ஏரியா மக்கள். எனவே இவங்கெல்லாம் அயலவர்கள் இருக்கிறாங்க. அடுத்து நண்பர்கள் இருக்கிறாங்க. படிக்கிற இடங்கள்ல, தொழில் செய்கிற இடங்கள்ல, விளையாட போற இடங்கள்ல, பொழுதுபோக்குக்காக நாங்க போற இடங்கள்ல எங்களோட பழகக்கூடிய நண்பர்கள். எனவே இவங்களுக்கு செய்யற கடமை மிக்கி. இவங்கெல்லாம் பிற மனிதர்கள் உள்ளவாராக்கள். எனவே அந்த தலைப்புக்குள்ள போடுபட்டி. எனவே உறவினர்கள், அயலவர்கள், நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. என்ன, அவங்களோட அன்பாக உறவாடணும், அன்பாக பழகணும். கெட்டெண்ணங்களை வச்சு கொள்வது, மோசமாக அவங்கள நடத்துறது, அவங்கள மரியாதை குறைவாக நடத்துறது, அதெல்லாம் கூடாது. தேவைகள் ஏற்பட்ட நேரம் அவங்களுக்கு உதவணும். உறவினர்கள் இருப்பாங்க, மாமா, மாமி, சாச்சா, சாச்சி, பெரியம்மா, பெரியப்பா என்னெல்லாம் நான் சொல்றேன். உறவினர்கள், பாட்டன், பாட்டி, இப்படிலாம் இருக்கு. எனவே இவங்களுக்கு தேவைகள் ஏற்படுற நேரம் இவங்களுக்கு உதவணும். பக்கத்து வீட்டார்கள் இருப்பாங்க, தேவைகள் இருப்பாங்க, அன்றைய நாள் சமைக்காம இருப்பாங்க, பட்டினியில் இருப்பாங்க, இல்லாட்டி நோய்வாய்ப்பட்டு கிடப்பாங்க. எனவே அவங்களுக்கு உதவி செய்யணும். அதே மாதிரி நண்பர்கள் இப்படியான சிச்சுவேஷன்ல இருப்பாங்க, உதவி செய்யணும். அதே மாதிரி மகிழ்ச்சி வார நேரம் பாராட்டணும். ஒரு மிஸ்டேக் விட்டா அதை தூக்கி பெருசா பேசி இகழ்ச்சி செய்யறதுக்கு ஆட்கள் குறைவில்லை. அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு அதை எல்லாரும் செய்வாங்க. ஆனா மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்துல பாராட்டுற பழக்கம் எங்களோட சமூகத்திட்டு இல்லை. பாராட்டுற பழக்கம் இல்லை. எனவே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று சொன்னா அது பாராட்டணும், வாழ்த்து கூறணும்.
இது இஸ்லாமிய பண்பாடு. இது சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படியா பாராட்டிக்கிறான், சஹாபாக்கள் பாராட்டிக்கிறான். எனவே மகிழ்ச்சியின் போது பாராட்டணும். துன்பமான சந்தர்ப்பங்கள்ல அந்த துன்பத்தை கண்டு என்ன செய்யற, நாங்க எல்லாரும் கூடி கலைச்சு சிரிச்சு கொண்டிருக்கிறோம்ல, அந்த ஆதரவு. போய் ஆறுதல் கூறணும், ஆதரவாக இருக்கணும், ஆறுதல் கூறணும். துன்பங்கள் வார நேரம் அவங்களோட உரிமைகளை மதிச்சு நடக்கணும். உறவினர்கள், அயலவர்கள், நண்பர்களுக்குரிய உரிமைகளை இவைகளை மதிச்சு கண்ணியமாக அவங்க நடக்கணும். இது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வையே வணங்குங்கள். குர்ஆன் வசனம் இங்க இருந்து ஸ்டார்ட். அல்லாஹ்வையே வணங்குங்கள், அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்காதீர்கள். இதோட அல்லாஹ்க்கு செய்ய வேண்டியது அல்லாஹ் முடிச்சிட்டான். இந்த இந்த எத்தனை வரி இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு பெரிய குர்ஆன் வசனத்திலேயும் இவ்வளவோட அல்லாஹ்க்கு செய்ய வேண்டியது அல்லாஹ் முடிச்சிட்டான். அங்கால சொல்றதெல்லாம் ஹுக்கூக்குல்லாவத்தான். பாருங்க, பெற்றோருக்கு நன்றி செய்யுங்கள், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை. அவ்வாறே உறவினருக்கும் அண்டை வீட்டினரான அயலவர்களுக்கும் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், அடுத்து வழிப்போக்கர்களுக்கும், உங்கள் ஆதிக்கத்தில் இருப்போருக்கும் அன்புடன் நன்றி செய்யுங்கள். இவங்களோட நன்றியோட நல்ல முறை நடந்து கொள்ளும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ஹுக்கூக்குல் இபாத பெருசா பேசிக்கிறான்ல, ஹுக்கூக்குல்லா ஷோர்ட்டா சொல்லி போட்டு, எவன் கர்வம் கொண்டு பெருமையாக நடக்கின்றானோ அவனை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை. அதாவது பெருமையாக இவங்களெல்லாம் நாங்க பார்க்கணுமா, இவங்களுக்கெல்லாம் நாங்க மரியாதை செய்யணுமா, இவங்களெல்லாம் நாங்க கண்ணியப்படுத்தணுமா, இவங்க எங்களுக்கு என்ன செஞ்சு இவங்களுக்கு நாங்க நன்றி செய்ய, இப்படின்னு சொல்லி பெற்றோருடைய நடக்கிறவங்க எவ்வளவு பெருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இப்படியான ஆக்கள் எனக்கு விருப்பம் இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். இப்படியான ஆக்களோட எனக்கு விருப்பம் இல்லை, அல்லாஹ் நேசிப்பதில்லை. ஏன்னா அல்லாஹ் நேசிக்காத ஒருத்தர் இப்படி துன்யாவில் நிம்மதியா வாழ்வார். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்து கொண்டுதான் நிற்கும். எனவே பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல உறவினர், அயலவர்கள், நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் முக்கியம் என்றதை விளங்கிக் கொள்ளணும். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, அல்லாஹு மறுமை நாளை மீமான் கொண்டவர் தமது அண்டை அயலாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று சொல்லிக்கிறான். எனவே இந்த குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் அண்டை அயலவர்களோட, நண்பர்களோட நல்ல முறையில் நடக்கணும் என்ற விஷயத்தை சுட்டிக்காட்டு. அடுத்த 4வது பாயிண்ட், 4வது பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டியதுல இதுவும் முக்கியமான ஒரு பகுதி. சில மக்கள் இருப்பாங்க, சுயமாக தமது வாழ்வை கொண்டு செல்ல இயலாதவங்க இருப்பாங்க. அதாவது தன்னால சுயமாக தன்னை வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போகலாம், தூக்கலாம். உதாரணமாக அனாதைகளா இருப்பாங்க. சின்ன பிள்ளை, உம்மாவும் இல்லை வாப்பாவும் இல்லை, இல்லாட்டி வாப்பா இல்லை, உம்மா இருந்து வாப்பா இல்லாட்டி அனாதை தான். வாப்பா இல்லை, ஏன் வாப்பா இல்லாட்டி அங்க உழைச்சு கொடுக்க யாரும் இல்லை. சில நேரம் 1-2 பேர் சப்போர்ட் இருந்தாலும் ஃபேமிலியில எப்படியும் போதாமத்தான் நிற்கும் பெரும்பாலும். எனவே இவங்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படும். சுயமாக வாழ்க்கையை கொண்டு போக இயலாத நிலைமையில் அந்த புள்ள, அந்த சிறு பிள்ளைகள், அந்த மனைவி எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அடுத்து விதவைகள் இருப்பாங்க சமூகத்துல. கல்யாணம் முடிச்சு கணவன் மௌத்தாகி இருப்பார். இப்ப கணவன் மௌத்தானது பிறகு இவங்களுக்கு உழைச்சு கொடுக்க யாரும் இல்லாத நிலைமையில இருக்கு. சில நேரம் குடும்பத்துல சப்போர்ட் இருக்கலாம், ஆனால் குடும்பத்துல சப்போர்ட்டும் இல்லாம இருக்கும். குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கும், இல்லாட்டி குடும்பங்கள் தூரமாக இருப்பாங்க, இல்லாட்டி குடும்பத்திலையும் யாரும் இல்லாம இருப்பாங்க. இப்படி விதவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நிறைய பேர் சமூகத்துல. அடுத்து நோயாளர்கள் இருக்கிறாங்க, ஒன்றுமே செய்யல, தொழில்கள், பெரும்பெரும் நோயால பாதிக்கப்பட்டவங்க. எத்தனை பேர் பெட் ரெஸ்ட்லயே அவங்களோட வாழ்க்கை போகுது. அடுத்து அங்க வீணர்கள் இருக்கிறாங்க, ஒரு கை இல்லை, இல்லாட்டி 2 கையும் இல்லை, இல்லாட்டி 2 காலும் இல்லை, இல்லாட்டி கண் பார்வை இல்லை, இல்லாட்டி வாய் பேசலா. இப்படி பல பிரச்சனைகளால பாதிக்கப்பட்ட, அதாவது அங்கவீனர்கள் இருக்கிறாங்க. அடுத்து கைவிடப்பட்ட வயோதிபர்கள் இருக்கிறாங்க சமூகத்துல. வயது கூட, பெத்து வளர்த்த பிள்ளைகள் யாரையுமே காணல, எங்கன்னு தெரியாது. ஒருத்தர் அமெரிக்காவுல, இன்னொருத்தர் கொழும்புல, இன்னொருத்தர் இங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார், ஆனா அம்மா அப்பாவோட பேசுறல்ல. இப்படி என்று சொல்லி கடைசியில் அம்மா அப்பாவாக யாரும் இல்லை. கைவிடப்பட்ட வயோதிபர்கள் 2 பேரும் வீட்டில் இருக்கிறாங்க, அந்த வீட்டையும் பார்க்கலாம், அவங்க கிடக்கிற கிடையும் பார்க்கல. அவ்வளவுக்கும் அந்த பெற்றோர்கள், அந்த பிள்ளைகள் அல்லாஹ்விடத்தில் நாளை
அல்லாஹுடைய கோர்ட்ல நிப்பாட்டப்பட்டு கடுமையாக விசாரணை செய்வாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப கைவிடப்பட்ட வயோதிபர்கள விடயத்துல அவங்க செஞ்சோ இல்லையோ அவங்களோட சண்டை பிடிச்சு கொண்டிருக்கப்ப டைம் இல்லை, எங்களுக்கு கடமை இருக்கு. கைவிடப்பட்ட வயோதிபர்களுடைய விடயத்துல நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்கு. அவங்களோட வீட்டை போகணும், அவங்களை கிளீன் பண்ணணும், அவங்களோட வீட்டை கிளீன் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்குரிய சாப்பாடுகளை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். அண்டை வீட்டார்கள் தேன் போட்டு கொள்ளணும். இல்லாட்டி ஊர்ல இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் இது சம்பந்தம் பேசணும். இல்லாட்டி மஸ்ஜிது வாரியாக நடவடிக்கை எடுக்கணும். கைவிடப்பட்ட வயதுகளை கவனிக்கணும். இவர்களுக்கு தனிப்பட்ட வகையிலும் கூட்டாகவும் சமூகம் உதவ வேண்டும். எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியும் ஒரு திட்டம் ஒன்று போட்டும் இதை செய்யணும். தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருத்தரும் தனக்கேலுமானதையும் தான் செய்யணும். அதே மாதிரி ஜக்காத் பங்குகள் இருக்கு, இவங்களுக்கு போகணும். அதெல்லாம் சதக்கா பங்குகளுக்கு போகணும். ஜக்காத்துல் ஃபித்ர் நோம்புடைய காலத்தில் நாம் கொடுக்கிறது எனவுள்ள பொது கடமைகளுக்கூடாகவும் சமூகம் இவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை பூரணப்படுத்தலாம். எனவே இப்படியாக சமூகத்துல பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் இருக்கு. இத ஒரு மனிதன் சீராக நிறைவேற்றும். இதுவும் ஹுக்கூக்குல் இபாதுல முக்கியமான பகுதி. விளங்கிட்டது? ரைட். அப்ப இந்த பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டியவையில 4 பிரதான விடயங்கள் படிச்சிருக்கிறோம். பிற மனிதர்களுக்குள்ள வாராக்கள் 4 பேர். யார் யாரு? குடும்ப தலைவனாக ஒரு ஆண், குடும்ப தலைவியாக ஒரு பெண், உறவினர்கள், அயலவர்கள், நண்பர்கள் சுயமாக தனது தேவைகளை நிறைவேற்ற சக்தி இல்லாம இருக்கிறார். அப்ப இவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமை எல்லாமே. சரி, அடுத்த 3வது ஹெட்லைன் இந்த இடத்துல போடுங்க, பொதுப்பணிகள் என்று சொல்லி. இப்ப நாங்க பேப்பரை கேள்வியை பார்ப்போம், படிச்சத்துல வந்திருக்கிற கேள்வியை பார்ப்போம். தொடர்ச்சியா சிலபஸை பார்த்தா உங்களுக்கும் போர் ஆயிக்கும். 3வது ஹெட்லைனை எடுத்த போட்டு வைக்கும், பொதுப்பணிகள். அதாவது பொதுப்பணிகளை செய்யறதும் கடமை தான் எங்களுக்கு. ஹுக்கூக்குல் இபாத். சில விடயங்களை செய்ய வேண்டியிருக்கும். பாதைகள், கிணறுகள் அமைக்கிறது, இப்படியான சில விடயங்கள் இருக்கு. அப்ப இது இதுக்குள்ள வாரது பொதுப்பணிகள் 3வது. என்ன செய்யும்? பேப்பரை பார்ப்போம் இல்ல தியரியை முடிச்சுடுவோமா? முடிச்சு போட்டு பேப்பர் பார்ப்போம் சார். எல்லாரும் சொல்லுவோம் உங்களோட விருப்பத்தை. தியரியை முடிப்போம். முடிச்சிட்டு பேப்பர் பார்ப்போங்க. சரி, முடிச்சு ஈஸி ஆயிக்கும் என்ன? சரி, அப்ப பொதுப்பணிகளை பாருங்க. ஏன்னா இதெல்லாம் குயிக்கா முடிஞ்சிடும். சரி, அதை பாக்குறது தான் நிறைய மாதிரி சின்ன ஈஸியான விஷயங்கள் தான். நீங்க இந்த ஹைலைட் பண்ணிக்கிறது நல்லா மைண்ட்ல சேவ் பண்ணி கொண்டா சரி. பொதுப்பணிகள் என்று சொன்னா சமூக நலன் கருதி செய்ய வேண்டிய சில பொதுப்பணிகள் இருக்கு. உதாரணமாக பொது பாதைகள் அமைக்கிறது, பொது கிணறுகள் அமைக்கிறது, கல்வி கூடங்கள் அமைக்கிறது, மருத்துவமனைகள் அமைக்கிறது, நூலகங்கள், பள்ளிவாசல்கள், கழிவறைகள், இவற்றை நிறுவ வேண்டிய தேவையில்லை. ஏனென்றா சமூகத்துக்குள்ள இதெல்லாம் கட்டாயம் தேவை. அப்ப எல்லாரும் ஒதுங்கி போன இதை யாரு செய்யற பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு அரசாங்கம் இந்த விடயத்தை முன்னெடுக்குது, இல்லைன்னு இல்லை, அரசாங்கம் முன்னெடுக்குது. எனவே அரசு சிறப்பாக செஞ்சா அது சிறப்பாக அது காரியம் நடந்து போகும். அரசு செய்யறது போதல்ல என்று சொன்னா மக்கள் என்ன செய்யணும்? எல்லாருமா சேர்ந்து இப்படியான விடயங்களை முன்னெடுக்கணும். எல்லாத்துக்கும் அரசாங்கத்திட்டேருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கவும் தேவையில்லை. நாங்க எல்லாருமா சேர்ந்து சில விடயங்களை முன்னெடுக்கணும். ஒரு இடத்துல 10 குடும்பம் இருக்கு. அப்ப அந்த குடும்பங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு, பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த இடத்துல கிணறு அமைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு ஏரியாவில் கல்வி கூடமே இல்லை, மிக தூரமாக போறாங்க மாணவர்கள். எனவே அரசாங்கத்துக்கிட்ட அது சம்பந்தமாக நாங்கள் கோரிக்கை விடுக்கணும். அது செல்லுபடியாக இல்லை, அது செட் ஆகுது என்று சொன்னா நாங்க தனிப்பட்ட முயற்சிகள் அதுக்கு எடுக்கணும். அதே மாதிரி மருத்துவமனைகள் ஃபர்லு கிஃபாயா, இதெல்லாம் சும்மா இல்லை, ஹுக்கூக்குல் இபாதுல வருது. அதே நேரம் இதெல்லாம் ஃபர்லு கிஃபாயா. மருத்துவமனைகள் இருக்கணும், ஊர்ல தேவையான டாக்டர்ஸ் இருக்கணும், நவீன வசதிகள் இருக்கணும், நூலகங்கள் இருக்கணும், பள்ளிவாசல்கள் இருக்கணும், கழிவறைகள் தேவையா இருக்கும். சில பிரயாணிகள் வார போற இடங்கள், பொது இடங்கள்,
கழிவறைகள் தேவை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் நன்மையான விடயங்களில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். எனவே நன்மையான காரியத்துல நாங்க எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கணும். அப்ப இதெல்லாம் நன்மையான காரியம். அவன் நன்மையான காரியம் என்ன, நாங்க வெறுமனே குர்ஆன ஹதீஸை படிச்சு கொடுக்கிறது மட்டும்தான் என்று சொல்லி விளங்குறல இந்த குர்ஆன் வசனத்தை. எதெல்லாம் மனிதர்களுக்கு பயனாக அமையுதோ அதெல்லாம் நன்மையான விஷயம்தான். எனவே ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த விஷயத்தில் உதவியாக இருந்து கொண்டே இருக்கணும். சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயார் வஃபாத்தான போது அவர்களின் சார்பாக ஒரு நிலையான தர்மத்தை செய்திட அவர் விரும்பி, அதாவது சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உம்மா மௌத்தாகிட்டா உம்மாட பேர்ல ஒரு தர்மம் ஒன்று செய்யணும் என்று விரும்புறாங்க. எனவே மௌத்தானவங்களோட பேர்ல தர்மம் செய்யலாம் தாராளமாக. அந்த தர்மத்துடைய கூலி அவங்களுக்கு போகும். அதுலேயும் தாயுடைய தந்தையுடைய விஷயத்துல மகன் செய்யணும், அதான் பெஸ்ட். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து எந்த தர்மம் சிறந்த என்று கேட்கிறார். யாரு? சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிணறு வெட்டுவீராக என்று சொன்னார். ஏன் அந்த இடத்துல அந்த சந்தர்ப்பத்துல கிணத்துடைய தேவை அதிகமா இருந்துச்சு, மக்களுக்கு தண்ணீர் தேவை. எனவே அந்த இடத்துல கிணறு வெட்டுவீராக என்று சொன்னாங்க. இப்ப எங்கட குடும்பத்துல ஒருத்தர் வஃபாத் ஆயிட்டார் என்று சொன்னா நாங்க என்ன செய்யணும், அந்த இடத்துல என்ன தேவை என்று சொல்லி பார்த்து, யாருக்காச்சும் எதுவும் தேவை இருக்கா, இல்லாட்டி சமூகத்துக்கு எதுவும் தேவை இருக்கா, இப்ப நாங்க எதுவும் நிறைவேற்று பார்க்கிறோம் விரும்புறோம் வேண்டா, அந்த இடத்துல மக்களுக்கு எதனுடைய தேவை அதிகமாயிருக்கு அதை நாங்க நிறைவேற்றி கொடுக்க பார்க்கணும். விளங்குதா? ஓம் சார். நிலையான சதக்கா ஒன்று சரி. நிலையான தர்மம் விளங்குதான். என்ன நிலையான தர்மம் வேண்டாம். ஓம் கிணறு வெட்டி கொடுக்கறது இப்ப நிலையா தெரியும். சமூகம் ஒன்று ஃபுல்லா பிரயோசனம் அடைஞ்சு தெரியும். அதாவது ஒரு சாப்பாடை வாங்கி கொடுத்தா அந்த இடத்துலயே முடிஞ்சிடும். ஆனா அதுவும் தர்மம் தான். ஆனா அந்த இடத்துலயே முடிஞ்சிடும். ஒருத்தர் கிணறு வெட்டி கொடுத்துட்டாருன்னு சொன்னா, கிணறு ஒன்று அமைச்சு கொடுத்தாருன்னு சொன்னா அப்படியே இருந்து கொண்டே இருக்கும், நிலையான அதை பயன் பெற்றுக்கொண்டே இருப்பான். அதான் நிலையான தர்மம்னு சொல்றோம். சரி, அடுத்த பாருங்க. அகமதுல பதிவு செய்யப்படிய ஹதீஸ் ஒன்று வந்திருக்கு. காடை பறவை முட்டையிடுவதற்காக அமைத்துக் கொள்ளும் கூடு போன்றேனும் ஒரு மஸ்ஜிதை கட்டுவோருக்கு சுவனத்தில் அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டி வைக்கிறார். அப்ப இது பொதுப்பணியை சொல்லி காட்டு. இந்த இடத்துல காடை பறவை முட்டையிடுவதற்காக அமைத்துக் கொள்ளும் கூடு போல ஒரு மஸ்ஜிதை கட்டேலா நபியா, அந்த அளவுக்கு நீங்க செய்யுங்க, ஏழுமானத்தை செய்யுங்கன்னு சொல்ல வாரா. அப்படின்னா மஸ்ஜிதுக்கு ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு. ஒரு மஸ்ஜித் அமைக்கப்படுது, இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு வாளி மண்ணை சரி அள்ளி கொண்டு வந்து கொடுக்கிறார். அவர வளவுக்குள்ள அவர நிலத்திலிருந்து ஒரு வாளி மண் அள்ளி கொண்டு வந்து, எனக்கு ஒன்றுமே இல்லை, இதைத்தான் என்னால தரையில வந்து மஸ்ஜிதுக்குள்ள மேசன் வேலை செஞ்சு கொண்டிருக்கிற டைம் இதை கொண்டு வந்து கொட்டி போட்டு போறார். இவர் கபருக்கு அந்த ஒரு வாளி மண்ணுக்கு உரிய கூலி போய்கொண்டே இருக்கு. ஒரு செங்கல் தான் வாங்கி கொடுக்கலாம். அதான் இந்த ஹதீஸ் சொல்லவார். எனவே பொதுப்பணியில எங்களால எவ்வளவு கேளுமோ, ஏலாது ஒன்றுமே ஏலா என்று சொல்றது யாருக்குமே அப்படி இல்லை. ஏதாச்சும் ஒன்று சரி ஏலும், எல்லாருக்கும் ஏலும். எனவே நாங்கள ஏழுமானதை செய்யணும். ஒன்றுமே செய்யலாண்டா ஒரு 5 நிமிஷம் போய் என்ன செய்யலாம், வேலை செய்யற இடத்துல வேலையாச்சும் செஞ்சு கொடுத்துட்டு வரலாம். ஏழுமானத்தை செய்யணும். எனவே இந்த இடத்துல நாங்கள் பார்த்தது பொதுப்பணிகள் நிறைவேற்றப்படணும். இதுவும் ஹுக்கூக்குல் இபாத் சார்ந்தது. 3வது தலைப்பு. 3 தலைப்பு படிச்சிட்டோம். என்னென்ன? முதலாவது தலைப்பு என்ன படிச்சோம்? ஹுக்கூக்குல் இபாதுல தனக்குத்தானே செய்ய வேண்டிய. அடுத்து 4வது பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மை. அடுத்தது பொதுப்பணிகள். பொதுப்பணிகள். இப்ப அடுத்து 4வது ஹெட்லைன் இந்த இடத்துல போடுவோம். இயற்கை அனர்த்தங்கள் அசாதாரண சூழ்நிலைகளின் போது செய்ய வேண்டியது. ஃபுல்லா அந்த இடத்துல எழுதுறது உங்களுக்கு போதாம இருக்கும். நீங்க ஷோர்ட்டா விளங்குற மாதிரி போட்டுக்கணும். இயற்கை அனர்த்தங்கள் அசாதாரண சூழ்நிலைகளையும் போது அப்படின்னு சொல்லி போட்டாலும் உங்களுக்கு விளங்கும் தானே. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல செய்யறதும் ஹுக்கூக்குல் இபாத். அந்த சந்தர்ப்பத்துல செய்ய வேண்டிய சில விஷயங்களை மீக்கி. இயற்கை அனர்த்தங்கள் அசாதாரண சூழ்நிலைகளின் போது, இல்லாட்டி அசாதாரண சூழ்நிலைகளில் நிறைவேற்ற வேண்டியவை என்று ஷோர்ட்டா முடிக்கிறோம். சூழ்நிலைகளில் நிறைவேற்ற வேண்டியவை.
சரியா ஹெட்லைன் போட்டாச்சா? ஓம் சார். அப்ப அதுல பாருங்க, இயற்கையான அர்த்தங்கள் அசாதாரண சூழ்நிலையின் போது நிறைவேற்ற வேண்டியவை என்னென்றா, அதாவது இயற்கையான அர்த்தங்கள் நமக்கு தெரியும், வறட்சி, வெள்ளம், புயல், பூகம்பங்கள், இப்படியான சந்தர்ப்பங்கள்லாம் வரும். இப்ப எங்கட நாட்டுல கிட்டத்துல பெரும் ஒரு ஏரியாவே அழிஞ்சு போயிடுச்சு. என்ன? மண் சரிவால, டித்வா புயல். டித்வா புயலால. எந்த ஊர்? அந்த ஊர்ல பேர் என்ன? ரம்புக்கெல்ல. ரம்புக்கெல. அப்படி ஒரு ஊர் இருக்கேன்றே நிறைய பேர் தெரியா. அந்த அழிவு வந்ததுக்கு பிறகுதான் அந்த ஊருடைய பேர் எல்லாரும் நாவாலையும் உச்சரிக்கப்பட்டுச்சு. அப்படியான அழிவுகள், வறட்சிகள், வெள்ளம், புயல், பூகம்பங்கள் ஏற்படும். அப்ப அந்த சந்தர்ப்பங்கள்ல முழு இலங்கை நாட்டு மக்களும் எந்த இன, மத, மொழி பேதமும் இல்லாம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சாங்களா இல்லையா? உதவி செஞ்சாங்க. உதவி செஞ்சாங்க. அதான் சொல்றேன், இயற்கை அனர்த்தங்களின் போது இப்படியாக உதவி செய்யறது. அதே மாதிரி விபத்துகள் வரும், கலவரங்கள் வரும், யுத்தங்கள் வரும். இப்ப வெளிநாடுகள்ல யுத்தங்கள் நடக்குது. சரியானே? அப்ப அந்த யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு உதவிகள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. கலவரங்கள், விபத்துகள்ல. இப்படியான அசாதாரண சூழ்நிலைகளின் போது இதைத்தான் சொல்ல அசாதாரண சூழ்நிலை என்று சொல்லி, விபத்து, கலவரம், யுத்தம், இப்படியான அசாதாரண சூழ்நிலைகளின் போதும், அதே மாதிரி இயற்கை அனர்த்தங்களின் போதும் சமூக நல பணிகளில் ஈடுபடுறதும் ஹுக்கூக்குல் இபாதுல உள்ளடங்குற ஒரு விஷயம். இதுவும் ஹுக்கூக்குல் இபாதுல இருக்கிறது. அப்ப இதுல நாங்க பின்வாங்கி இருக்கிறல்ல, சமூகம் எல்லாரும் செஞ்சு கொண்டிருக்கும் போது நாங்க எந்த ஒரு சப்போர்ட்டும் செய்யாம சும்மா பார்வையாளர்களாக பார்த்து கொண்டு இருக்க கூடாது. இதுக்கும் நாங்க எங்களால் ஆன சப்போர்ட்டை செய்யணும். சமூக நல பணிகளில் ஈடுபடணும். இது ஹுக்கூக்குல் இபாத். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், விசுவாசிகளே, நீங்கள் மெய்யாகவே அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் மறுமை நாளைக்காகத்தான் எதனை சேகரித்து அனுப்பி இருக்கிறது. எனவே அந்த டித்வா புயலால் அந்த மக்கள் அவதிப்பட்ட நேரம் யாரெல்லாம் போய் உதவி செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் தண்ட மறுமையில அல்லாஹுடைய பேங்க்ல என்ன செஞ்சுக்கிறாங்க? ஃபுல்லா டிபாசிட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நாளை மறுமையில எல்லாத்தையும் வித்ட்ரோ பண்ணி எடுப்பாங்க. அதான் நீங்க அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான், மறுமை நாளைக்காக எதனை சேகரித்து அனுப்பி இருக்கிறது என்பதை கவனித்து நடந்து கொள்ளுங்கள் என்று எங்கள்கிட்ட சொல்லிக்கிறான். எனவே மறுமை நாளைக்காக இது ஒரு சேகரிப்பு, சமூக நல பணிகள் செய்யறது. அதே மாதிரி இன்னொரு குர்ஆன் ஹதீஸ், நீங்கள் தர்மம் தருவதற்கு ஈத்தம் பழத்தின் ஒரு துண்டுதான் இருக்கின்றது என்றால் அதையும் தந்தே ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது பனு மத்தர் என்ற குலத்தை சேர்ந்த மக்களின் வறுமையை கண்டபோது, அப்ப அடிக்கடி அந்த நபியாவுடைய காலத்துல வறுமை அதிகமாக இருந்துச்சு. பனு மத்தர் என்ற அந்த குலத்தை சேர்ந்த மக்கள் கடுமையாக வறுமையில வாடிக்கொண்டிருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் நபியாக சொன்ன விஷயம்தான் இது. அந்த வறுமையை கண்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களிடம் இவ்வாறு உதவுமாறு கண்டிப்பாக வேண்டிக் கொண்டார்கள். ஈத்தம்பள துண்ட தந்தேனும் நீங்க உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்ப எப்படியாக இயற்கை அனர்த்தங்கள், அசாதாரண சூழ்நிலைகளின் போது செய்ய வேண்டிய கடமைகளும் ஹுக்கூக்குல் இபாதுல மிக முக்கிய கடமைகளாக காணப்படுது. சரியா? அவ்வளவுதான், அதோட அது முடிஞ்சு. ஒவ்வொரு சாப்டரும் நாங்க பார்த்து வரோம். அது 4வது. அது ஓகே, கிளியரா விளையிட்டா? சரி, அடுத்த 5வது ஹெட்லைன் போடுவோம். இந்த இடத்துல பௌதீக வளங்களுக்கு நிறைவேற்ற வேண்டியவை. பௌதீக வளங்களுக்கு நிறைவேற்ற வேண்டியவை. பௌதீக வளங்களுக்கு நிறைவேற்ற வேண்டியவை என்னண்டா, இதுல உயிரினங்களுக்கு நிறைவேற்ற வேண்டியவையும் இருக்கி, அது கீழே திரும்ப செப்பரேட்டா தருவாங்க. அதனால இந்த இடத்துல பௌதீக வளங்களுக்குரியது என்று நீங்க ஹெட்லைன் போட்டுக்கொள்ளும். அப்ப இதுல பௌதீக வளங்களுக்கு நிறைவேற்ற வேண்டியதை நாங்க சரியா நிறைவேற்றினா உயிரினங்களும் பாதுகாக்கப்படுமா இல்லையா? பாதுகாக்கப்படும். சும்மா இருக்கிற ஒரு மரத்தை போய் வெட்டுறதால எத்தனையோ குருவிகள், கிளிகள் சாக போகுது. அப்ப இங்க பௌதீக வளத்துக்குரியது சரியா இவன் நிறைவேற்றத்தால உயிரினங்கள் பாதுகாக்கப்படுது. எனவே 1வது பாயிண்ட், உயிரினங்களையும் பௌதீக வளங்களையும் முறையாக பயன்படுத்துவது இஸ்லாம் இபாதத்தாக குறிப்பிடுது. அப்ப நாங்க தொழில் செய்யணும், எங்களோட தேவைகளுக்கு நாங்க உணவுகள் எடுக்கணும், பல வேலைகள் எங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு.
எனவே இதை பயன்படுத்த சொல்லி இஸ்லாம் சொல்லுதோ, ஆனால் அதை முறையாக பயன்படுத்தணும். அப்பதான் அது இபாதத். இல்லாட்டி அது இபாதத் இல்லை. அதை முறையாக பயன்படுத்தினால்தான் அது இபாதத். இல்லாட்டி பாவம் எழுதப்படும். அதாவது பிரபஞ்ச செயற்பாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வின் திட்டத்துக்கு அமைய சமநிலையில இயங்கிக் கொண்டிருக்கின்றன. எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா சரியா பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறான். நாங்க போய் வெங்கட பாசன அறப்படிச்ச வேலை பார்த்து எல்லாத்தையும் குழப்பி விடுற மாதிரி தான் இது. வளங்களை என்ன செய்யறா மிஸ்யூஸ் பண்றது, இது கூடாது. உதாரணமாக சும்மா இருக்கிற மரத்தை பத்த வைக்கிற, சும்மா காட்டு ஏரியாக்கள் அப்படி அழிச்சு கொண்டு போற, தன்னோட சுயநலத்துக்கு சுய தேவைக்காக வேண்டி. எனவே வளங்களை உரிய முறையில பயன்படுத்த, இது முதலாவது பாயிண்ட். அவனை வானத்தை உயர்த்தினான், மேலும் சமநிலையை ஏற்படுத்தினான். அல்லாஹ் சொல்றான், சமநிலையாக இந்த உலகத்தெல்லாம் இயங்க வச்சு கொண்டிருக்கிறான். எனவே ஒரு பிளவு வருது, ஒரு பிரச்சனை வருது, வெப்பம் அதிகரிக்குது, இல்லாட்டி ஒரு வித்தியாசமான கடுமையான மழை பெய்யுது என்று சொன்னா அதெல்லாம் எங்கட கரங்கள் சம்பாதிச்சது. ரைட். அடுத்து இரண்டாவது பாயிண்ட், பிரபஞ்ச சமநிலையை பேணுறது எங்கட கடமை. பிரபஞ்ச சமநிலை பேணப்பட வேண்டும். ஒவ்வொரு உயிரினமும் சுவீட்சமாய் வாழ வேண்டுமாயின் பிரபஞ்ச சமநிலை பேணப்பட வேண்டும். ஏனெனில் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் குறிப்பிட்ட அளவு ஆற்றலும் சக்தியும் காணப்படுகிறது. ஒன்றுக்கும் ஆற்றலிக்கு சக்தி இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் அது நிறைவேற்ற வேண்டிய தேவை அப்படி இப்படி எங்களுக்கு இருக்கிற மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் தேவை இருக்கு. அதுக்கும் புள்ள கூட்டி இருக்கு, அதுக்கும் குடும்பங்கள் இருக்கு, அதுக்கும் சாப்பாடு தேவை. எனவே பிரபஞ்ச சமநிலையை நாங்கள் குழப்பினா எல்லாம் குழம்பி பேய்த்திடும். உதாரணமா ஒருத்தர் ஒரு ஏக்கர் பரப்பு காட்டை சட்டவிரோதமாக அழிச்சு விட்டார் என்று சொன்னா, அந்த ஒரு ஏக்கர்லையும் வாழ்ந்த பூச்சி புழுக்கள் இருந்து பறவைகள், மிருகங்கள், விலங்குகள் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போகும். தாவரங்கள் அழிஞ்சு போகும். நாம் ஒவ்வொரு பொருளையும் குறிப்பிட்ட அளவின் படி படைத்துள்ளோம். எந்த அளவுக்கு எது இருக்கணுமோ அப்படி அல்லாஹ் தஆலா படைச்சு வச்சிருக்கிறான். எனவே அதை மனிதன் மிஸ்யூஸ் பண்ண போனா சமநிலை குழம்பும். எனவே பிரபஞ்ச சமநிலையை பேன்றத இஸ்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னரே அதை எங்களுக்கு படிச்சு தந்துட்டு. ஆனா இன்றைக்கு தான் இந்த உலகம் பேசு சிலபஸ்ல நாம் போட்டு பிரபஞ்ச சமநிலையை பேணுவோம், அதிகமாக வாயுக்கள் வெளியாகிற பொருட்களை பயன்படுத்த வேணாம், எரிக்க வேணாம், பத்த வைக்க வேணாம், முறையாக கழிவுகள் அகற்றுங்க, அப்படி இப்படி எல்லாம் சொல்றான் இஸ்லாம். 1400 வருஷத்துக்கு முன்னாலே இதை சொல்லிட்டு. அடுத்த மூணாவது, பிரபஞ்ச சமநிலையை குலைக்க முடியாது. அதாவது மனிதன் தான் விரும்பியவாறு பிரபஞ்ச உலக பொருட்களை பயன்படுத்தி அதாவது உலக சமநிலையை குலைக்க முடியாது. அதாவது அதிகமாக இப்ப ஒருத்தர் தன் வாகனம் ஓட்டுறார். இப்ப ஒவ்வொருத்தையும் வாகனம் மிக்குந்தானே, வாகனத்திலிருந்து வெளிப்படுற வாயு என்ன வாயு? வாகனத்துல புகையாக வெளிப்படுறது எது? விலங்கல்ல, பச்சை வீட்டு வாயுக்கள். பச்சை வீட்டு வாயுக்கள் பொதுவாக வெளிப்படுது. அதுலயும் பச்சை வீட்டு வாயுக்கள்ல ஒரு வாயு என்ன? கார்பன் தானே. கார்பன். கார்பன். அப்ப கார்பன் எங்கட வாகனங்கள்ல புகைகளாக வெளியேற்றப்படுது. அப்ப அதுக்கென்று சட்டங்கள் இருக்கின்ற இந்த காலத்துல அதிகமாக அந்த புகை செக் பண்றேன்னு சொல்லி அந்த லைசன்ஸ் சரியா இருக்கணும், இல்லாட்டி வாகனமோட இல்லை. அப்ப ஒருத்தர் தன் வாகனத்தை சரியாக பேணாம அவர் நினைச்ச மாதிரி அதை எப்படி சரி இருக்கட்டும் என்று சொல்லி ஓட்டுறாரு என்று சொன்னா அவரும் மோசடிக்காரது. அந்த இடத்துல ஹுக்கூக்குல் இபாதுடைய விஷயத்திலே, ஹுக்கூக்குல் இபாதுல பிரபஞ்ச சமநிலையை குலைச்சு கொண்டு இருக்கிறார் இவர். இவரால் எத்தனை உயிரினம் அழிஞ்சு போக போகுது. இவரால பச்சை வீட்டு வாயு அதிகரிச்சு வளிமண்டலம் மாசடைஞ்சு போகுது. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், எங்கள் இறைவாய் வெற்றியில் நீ வீணாக படைக்கவில்லை என அறிவுடையோர் கூறுவார்கள். எனவே ஒவ்வொன்றும் அல்லாஹ் தஆலா ஒரு காரணத்தோட படைச்சு வச்சிருக்கிறான். எனவே பிரபஞ்ச சமநிலையை குலைக்கிற மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படக்கூடாது. சில கழிவுகள் அகற்றும் முறை இருக்கு, அந்த முறையோடு அது அகற்றப்படும். அடுத்து நான்காவது, முறையாக பயன்படுத்தணும். எதை? உயிரினங்களை, பௌதிக வளங்களை முறையாக பயன்படுத்தணும்.
ஒன்றை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதே நேரம் அதை பாதுகாக்கவும் வேணும். ஏன்னா அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு அதை கொண்டு சேர்க்கிற பொறுப்பு எங்கள்கிட்ட இருக்கு. சரியானே? இப்ப உதாரணமாக அதிகமாக காடுகள் அழிக்கப்பட்டா, அதிகமாக உயிரினங்கள் காடுகள் அழிக்கப்படுறதால இன்றைக்கு ஆய்வுகள் தெரிவிக்குது, காடுகள் அழிக்கப்படுறதால எத்தனையோ தாவர இனங்கள் அழிஞ்சே வைத்து, இப்படி ஒரு தாவரம் இருக்கா அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியாது, அந்த நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கின்றோ. அதே மாதிரி எத்தனை உயிரினங்கள் அது இனம் அழிஞ்சு போய்த்து. அதுக்குரிய பிரதான காரணம் என்னன்னு சொன்னா இப்படியான நடவடிக்கை, பிரபஞ்ச சமநிலை குழப்பப்படுறது, காடழிப்பு, மனிதன் மேற்கொள்ற நவீன விடயங்கள்ல எல்லை மீறி செயற்படுறது. எனவே பிரபஞ்ச வளங்களை உயிரினங்களை முறையாக பயன்படுத்தணும், பாதுகாக்கணும். இதற்கு மாற்றமாக செயற்பட்டால் அதன் விளைவுகளை மனிதன் அனுபவிக்க வேண்டிய ஏற்படும். அது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லிக்காரன், அல்லாஹ்வின் அருட்கொடைகள் தம்மிடம் வந்த பின்னரும் யார் மறுக்கின்றாரோ அவர்களுக்கு தண்டனை வழங்குவதில் அல்லாஹ் கடுமையானவன். எனவே பிரபஞ்ச சமநிலையை பாதுகாக்கணும். பிரபஞ்ச இயல்பு சமநிலையானது என்றால் தான் அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்தை நடுநிலையான சமூகம் என்று சொல்றான். என்ற எல்லாத்திலையும் இவங்க நடுநிலையாக நடந்து கொள்ளணும், எதிலையும் எல்லை மீறக்கூடாது. எனவே வளங்களை பயன்படுத்துறதிலையும் நடுநிலையாக நடந்து கொள்ளணும். முஸ்லிம் சமூகத்தில் வாழ்வோர், நாங்கள் 5வது பாயிண்ட்டுக்குரிய விஷயமா, உயிரினங்களையும் பௌதிக வளங்களையும் தேவைக்கேற்ப பயன்படுத்தணும். மாறாக எல்லை மீறி உபயோகித்து வீண் விரயம் செய்யக்கூடாது. இதுதான் விஷயம். வீண் விரயம் செய்யக்கூடாது. ஒருத்தர் சாப்பாடே இல்லாம இருப்பார், இன்னொருத்தர் வீட்டுல பக்கெட் கணக்குல சாப்பாடு குப்பையில கொட்டப்படுது. அப்ப இது சமநிலை பேணப்படாதால வந்த விளைவு, வளங்களை மிஸ்யூஸ் பண்ணத்தால வந்த விளைவு, வீண் விரயத்தால வந்த விளைவு. அருளாளன் அடியார்கள் செலவு செய்தால் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். செலவு செய்வாங்க, பொத்தி கொண்டிருக்க மாட்டாங்க, அளவோட செலவு செய்வாங்க, வீண் விரயம் செய்ய மாட்டாங்க. உலோபித்தனமாக குறைச்சும் செய்ய மாட்டாங்க. கடுமையாக இறுக்கி பொத்தி பிடிச்சு கொண்டு மீட்க மாட்டாங்க. அள்ளி போட்டு எல்லாத்தையும் செலவு செய்ய மாட்டாங்க. அளவோட தேவையான அளவு செலவு செய்வாங்க. எனினும் இரண்டுக்கு மத்தியில் நிலையில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எனவே 5 விடயங்கள் இந்த இடத்துல படிச்சிருக்கிறோம். எல்லாம் அடுத்த கிளாஸ்ல கேட்பேனா கேள்வி. பௌதிக வளங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 படிச்சுக்கிறோம். முறையாக பயன்படுத்தணும், பிரபஞ்ச சமநிலை பேணணும், பிரபஞ்ச சமநிலை குலையாத மாதிரி வளங்களை உயிரினங்களை பயன்படுத்தணும், முறையாக உயிரினங்களை பயன்படுத்தணும், பாதுகாக்கணும். அடுத்தது தேவைக்கேற்ற மாதிரி அளவோடு வீண் விரயம் செய்யாம பயன்படுத்தணும். அடுத்த 6வது உயிரினங்கள், ஏனைய உயிரினங்கள் இருக்கானே இவற்றுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வருது. 6:05 ஆயிட்டேன டைம். கடைசி இதை படிச்சோம்னா முடிஞ்சிடும். என்ன செய்ய முடிப்போம், அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதம்படி செஞ்சுட்டு முடிப்போம். அதான் சொல்லும் வரைக்கும் முடிப்போம் சார். சார் சரி, இதையும் பார்த்தோம்னா முடிஞ்சிடும். ஏன்னா அங்கால வார அடுத்த தலைப்பு நாங்க நேத்து கிளாஸ்ல பார்த்துட்டோம். சரி, அப்ப குயிக்கா பாருங்க. ஏன்னா இது எல்லாம் ஈஸியான விஷயம்தான். 6வது ஹெட்லைன் போடும், பிற உயிரினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். பிற உயிரினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். முதலாவது பாயிண்ட், உயிரினங்களோட நல்ல முறையில நடந்து கொள்ளணும். நல்ல முறையில நடந்து கொள்ளணும். இதுல குர்ஆன் ஹதீஸை கொஞ்சம் நீங்க வாசியுங்கோ. சில அடுத்த கிளாஸ்ல நாங்க கொஞ்சம் அதை பார்ப்போம். உயிரினங்களோட நல்ல முறை நடந்து கொள்ளணும். சும்மா போற நாய்க்கு கல்லை தூக்கி எறிகிற, சும்மா போற மாட்டுக்கு அடிக்கிற, விரசுற, இதெல்லாம் கூடாது. எங்களுக்கு தேவை ஏற்பட்டா நாங்க செய்யலாம். இதை பார்க்கறதுக்கு பயமா இருக்கி, இது எங்களுக்கு எதுவும் தீங்கு விளைவிச்சிடும் என்று சொல்லி அச்சமா இருக்கி, இப்படியான சந்தர்ப்பத்துல நாங்க அதை விரட்டலாம், செய்யலாம். அதுக்கு ஒரு முறை இருக்கு. சும்மா அதை வச்சு கொண்டு ஃபன் பண்ணி கொண்டு எல்லாரையும் கூடி வளைஞ்சு அதை வச்சு கொண்டு ஃபன் எடுக்கிற சில சின்ன பிள்ளைகள் சேர்ந்து கொண்டு என்ன செய்யுது, உயிரினங்களை வச்சு விளையாட்டு காட்டி கொண்டிருக்கிற, அதெல்லாம் கூடாது. அடுத்தது இந்த காடுகள்ல புறாக்கள் கிளிகள் முட்டையிட்டு வச்சிருக்கு, அதுல கூடுகளை உடைக்கிற, அந்த முட்டைகளை உடைக்கிற, எடுக்கிற, அந்த குஞ்சுகளை பிடிக்கிற, அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அது கடைசியில அங்கேயும் இல்லை எங்கேயும் இல்லை செத்து போற, இப்படி இதெல்லாம் கூடாது. உயிரினங்களும் நல்ல முறையில நடந்து கொள்ளணும். இதுல ஒரு ஹதீஸ் ஒன்றைக்கு கீழே பாரும், அல்லாஹ்வின் பார்வையில் அனைத்து படைப்புகளும் அவனது குடும்பங்களாகும், அவற்றில் சிறந்து அவனது குடும்பத்துக்கு பயனுடையது. அல்லாஹுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் சொல்றான்,
அனைத்து படைப்புகளும் அவனோட குடும்பம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய குடும்பம் என்று சொல்லிக்கிறான். எனவே அவற்றில் சிறந்தது அவனோட குடும்பத்துக்கு பயனுடையது. எனவே நாங்க உயிரினங்கள் நல்ல முறை நடந்து கொண்டாதான் நாங்க பயனுள்ளவர்கள். எனவே நாங்க சிறந்தவர்களை ஐக்கலாம். இந்த ஹதீஸும் இருக்கு, இந்த குர்ஆன் வசனம் இருக்கு, பார்த்துக்கொள்ளும் குர்ஆன் வசனத்தை. எனவே உயிரினங்களும் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். இதை குர்ஆன் சொன்னா வலியுறுத்து. இரண்டாவது, உயிரினங்களுக்கு தீங்கு செய்ய இயலாது, அநியாயமாக அவற்றை அழிக்கிறது, இது இஸ்லாம் தடை செஞ்சு. உயிரினங்களுக்கு தீங்கு செய்யறது, அதை அழிக்கிறது எல்லாத்தையும் இஸ்லாம் தடை செஞ்சு வச்சிருக்கு. ஏன்னா அது உலக சமநிலையை பாதிக்கும். முதலாவது ஹதீஸை பாருங்க. யாராவது ஒரு சிட்டுக்குருவியை கொன்றால் அது மறுமையில் அல்லாஹ்விடம் பின்வருமாறு கூறும்: இறைவா, ஒரு நபர் என்னை எவ்வித பயனையும் எதிர்பார வீணாக கொலை செய்தான். சும்மா கொலை செய்யுது, சும்மா கல்லெடுத்து தெரியுது, அது பட்டு செத்து போய்த்து. எனவே அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் அது எங்களுக்கு எதிராக வாதாடும் என்ற விஷயத்தை இங்க சொல்லி காட்டப்பட்ட ஹதீஸ். எனவே கவனமாக நடக்க. அடுத்து இரண்டாவது ஹதீஸை பாருங்க. பூனையை துன்புறுத்திய ஒரு பெண் நரகம் சென்றார். பூனையை துன்புறுத்தினத்தால நரகம். அடுத்து மூணாவது வரும். தாகித்த நாய் ஒன்றுக்கு நீர் புகட்டிய ஒரு மனிதன் மனிதனின் பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டன. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நாய்க்கு தண்ணி கொடுத்த, அதனால பாவம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் போன. நாய்க்கு தண்ணி கொடுத்ததால். அடுத்து நாலாவது, சேவல் கூவும்போது திட்டாதீர்கள், அது உங்களை தொழுகைக்காக எழுப்புகின்றது. சேவலை திட்ட வேணாம் என்று சொல்லி ஹதீஸ். எனவே உயிரினங்களை திட்டுறது, துன்புறுத்துறது எதுவுமே கூடாது. நாய் என்று ஒரு நஜீசான மிருகம், அதுக்கு தாகிச்சிருந்த நேரம் தண்ணி கொடுத்ததாலேயே சொர்க்கம் போயிருக்கிறான், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு. எனவே இரண்டாவது பாயிண்ட், தீங்கு செய்யக்கூடாது, அநியாயமாக எந்த ஒரு உயிரினத்தையும் அழிக்கிறது, அது துன்புறுத்துறது கூடாது. எனவே அதோட இரக்கம் காட்டணும், அதுக்கு தீங்கிழைக்க கூடாது, அதுக்கு ஓய்வளிக்கணும், அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதுக்கு உணவு நீர் முறையாக வழங்கணும். எப்ப அதை நாங்க வளர்த்து கொண்டிருந்தா, நாங்க வளர்க்கல என்று சொன்னா அதோட எந்த முறை நடக்கணும் அந்த முறை நடந்து கொள்ளணும். அடுத்து மூணாவது, தீங்கு செய்யற பிராணிகளை அதிலேயும் இஸ்லாம் வழிகாட்டின முறையோடு தான் நடந்து கொள்ளணும். தீயால பொசுக்கேலாது, சித்திரவதை செய்யலாது. அது ஒரு பாம்பு ஒன்று வந்துட்டு, அதை போட்டு பத்த வைக்கலுமா? தீயால எரிக்கலுமா? அல்லாஹ்வுக்குரிய தண்டனை அதுவே. தீயால் எரிக்கிறது எங்களுக்கு அனுமதி கிடையாது, அது தடை செய்யப்பட்டு. நிச்சயமாக அல்லாஹ் எல்லா செயல்களையும் நல்ல முறையில் நடந்து கொள்ளும் அதை வைத்துக்கிறான். சிலவங்க பூச்சிகள் அதிகமாக, இந்த எறும்புகள், சிவப்பு எறும்புகள் அதிகமாக அந்த மண்ணெல்லாம் அப்படி வச்சு வரும் நிறைய. அப்படி வந்த என்ன செய்யண்டா, மண்ணெண்ணெயை ஊற்றி அப்படி நெருப்பு வைப்பான், இல்லாட்டி ஓலைகளை கூந்தல்களை பிடிச்சு அப்படி நெருப்பு வைப்பான். அதெல்லாம் கூடாது. நெருப்பை வச்சு உயிரினங்கள் அழிக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அனுமதி தரல, அது ஹராம், பாவம். சுட்டெரிக்கிறது பாவம். அடுத்து சித்திரவதை செய்யக்கூடாது. அடிக்கணுமா, அடிச்சு ஆளை க்ளோஸ் பண்ணி ஒரு சைட்ல போட்டுரும், ஒரு மூலையில மண்வெட்டியால் ஒரு மடுவை போட்டு ஃபினிஷ் பண்ண விஷயத்தை. அதை வச்சு கொண்டு விளையாட்டு காட்டி கொண்டு வேற வேற வேலைகள் செஞ்சு கொண்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. அடுத்தது நாலாவது பாயிண்ட், அறுவை பிராணிகளாக இருந்தா அதை பண்பாக இருக்கிறது. அதுக்கென்று ஒரு ஒழுக்கம் இருக்கு. ஒரு கோழி அறுக்கிறா, இன்னும் கோழி பார்த்து கொண்டிருக்கிற நேரம் அறுக்கல, அது மறைவாக கொண்டு போய் அறுக்கணும். ஏனைய பிராணிகளுக்கு முன்னால் ஒரு பிராணியை வச்சு அறுக்கலாது. ஆடுகள், மாடுகள் சிலவங்க அறுக்கிறேன். இப்ப ஹஜ்ஜி பெருநாள் சீசன் வருது. அதே நேரம் பண்பாக ஏனைய மத கலாச்சாரங்களையும் கவனத்துல வச்சு கண்ணியமாக அதில் நடந்து கொள்ளணும். அதெல்லாம் வீடியோ எடுத்து அங்க இங்க ஷேர் பண்ணி பிற மத கல்ச்சரை நாங்க என்ன செய்யக்கூடாது, குழப்பக்கூடாது. ரைட், இப்படியாக இருக்கு. நீங்கள் பிராணி அறுப்பதனால் அவற்றை நல்ல முறையில் அருங்கள். அறுப்பதானால் அவற்றை நல்ல முறையில் அருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தமது கத்தியை நன்கு தீட்டிக் கொள்ளுங்கள். அறுத்த பின் அறுக்கப்பட்ட பிராணியின் உயிர் பிரியும் வரை அதற்கு ஓய்வு வழங்குங்கள். கத்தியை நன்கு தீட்டி அறுக்கணும், குயிக்க அறுத்துடணும். அறுத்து தக்பீர் செஞ்சதுக்கு பின்னால ஓய்வு வழங்கணும், அதில் உயிர் பிரியும் வரைக்கும். இது கடமை. சரியான. எனவே இதெல்லாம் எதுல நாங்க படிக்கிறோம், எந்த தலைப்புல? உயிரினங்களுக்கு செய்ய கடமை.
பிற உயிரினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6வது. அடுத்து 7வது நேத்து கிளாஸ்ல படிச்சிட்டோம். அதுக்கு நீங்க 7வதுன்னு நம்பர் போடல, இப்ப 7வதுன்னு போட்டுக்கொண்டா சரி. என்ன என்ன தலை போட்டோம்? பௌதிக சூழலுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை. நிறைவேற்ற வேண்டிய கடமை. பௌதிக சூழலுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். இந்த கிளாஸ்ல இதை பார்த்து பேப்பர் பார்த்து முடிஞ்சிருக்கும். ஏன் முடியல் என்று சொன்னா, நாங்க அந்த 2வது யூனிட்ல வார ஒரு சாப்டர் அமல்கள்ல வகைப்பாடுகளை படிச்சதால தான் முடியல. சரியானே? ஆனா அது கட்டாயம் படிக்க வேண்டிய பகுதி. அதையும் படிச்சவங்களுக்கு இன்னும் ஈஸியா விஷயம் வழங்கும். அப்ப அதை படிச்சதெல்லாம் முடியல. சில அடுத்த கிளாஸ் நாங்க பேப்பரை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கிளியர் தானே? இந்த ஃபுல்லா இந்த சாப்டர் கிளியரா? இந்த 5.2 ரைட். அங்கால இபாதாக்கள் அஹ்லாக்கள் தான் தொடர்பு வருது. அது வேற கேள்விகள் வரணும். அந்த சாப்டரை பார்ப்போம். அப்ப இதுல ஹுக்கூக்குல் இபாதுல என்னென்ன தலைப்பு படிச்சோம்? ஒரு தடவை சொல்லுங்க. முதலாவது என்ன படிச்சோம்? தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமை. சரி, தனக்குத்தானே செய்ய வேண்டிய கடமை படிச்சோம். 2வது தலைப்பு என்ன செய்ய படிச்சோம்? வேண்டிய பிற மனிதனுக்கு மனிதனுக்கு செய்ய செய்ய வேண்டிய கடமைகள். ரைட். பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை 2வது. 3வது பொது பணிகள். பொது பணிகள். 4வது இயற்கை அனைத்து செய்ய வேண்டியவை. ரைட். இயற்கை அனர்த்தம் அசாதாரண சூழ்நிலைகளில் செய்ய வேண்டியவை. அடுத்து 5வது பௌதிக பௌதிக வளங்கள் வளங்களுக்கு நிறைவேற்ற வேண்டியவை. பௌதிக வளங்களுக்கு செய்ய வேண்டியது. 6வது பிற பிற உயிரினங்களை பிற உயிரினங்களுக்கு. அப்படியா? பிற உயிரினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. 7வது பௌதிக சூழலுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். பௌதிக சூழலுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். இப்ப நீங்க இந்த பேப்பர் எடுத்து கொஞ்சம் பாடத்தை ஒரு தரம் மீட்டுங்க. நீங்க சுயமாக ஒரு தரம் மீட்டல் செய்யுங்க. மீட்டல் செஞ்சது போறோம். இந்த பேப்பர் டென் எடுத்து பாருங்க. பச்சை தண்ணி மாதிரி ஈஸியா இருக்கும். எல்லா கேள்வியும் சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்து கொண்டு போற மாதிரி இருக்கும். எனவே எல்லா கேள்வியையும் திரும்ப ஆல்ரெடி செஞ்சவங்களும் திரும்ப பாருங்க. உங்களோட பிழைகள் எல்லாம் பிடிபடும். அப்படி செஞ்ச எல்லாத்தையும் முடிச்சு வைங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நாங்க பேப்பரை பார்ப்போம். கேள்விகளை பார்த்து ஃபினிஷ் பண்ணுவோம். சரியா? சரி சார். சரி, சரி. ஓகே, இன்ஷா அல்லாஹ். அப்ப அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். இப்ப படிச்சதெல்லாம் கிளியர் தானே? விளங்கிட்டானே? ஓ சார். ஓகே ஓகே சரி, இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம்.